39 வாரத்தை மட்டும் கரெக்டா நாட்கள் எல்லாம் போட்டு வகுத்து கரெக்டா இத்தனை நாட்கள்னு சொன்னீங்க. ஆனா இந்த ஒரு வாரத்தை மட்டும் நீங்க ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணாம இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு கூட சில எண்ணங்கள் நமக்கு வரலாம். இதை சிலர் சாதகமா எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த இடைவெளிய சொல்லாம வேற விஷயங்களை சொல்லி அதுல நடந்த சம்பவங்களை மாற்றி பல உதாரணங்களையும் பல விதமான விஷயங்களை கனெக்ட் பண்ணி தவறான ஒரு போதனையை பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும்னு சொன்னா அநேக விஷயங்களை மாத்தி மாத்தி சொல்ற காரியங்களை நீங்க பார்க்க முடியும். சில நேரத்துல அந்தி கிறிஸ்து யாருன்னு சொல்லிட்டு இப்பவே சொல்லுவாங்க. அந்தி கிறிஸ்து யார்? இவருதான் இப்ப ஆளுகை செய்கிற இவருன்னு சொல்லிட்டு நான் சின்ன பையனா இருக்கும் போதே நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா இது என்ன செய்யும்? சங்கடத்தையும் தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலையும் தான் கொண்டு சேர்க்கும். ஆக அதுக்கான பதில நாம சிந்தித்தது என்னன்னு சொன்னா, வேதாகமத்துல சில இடைவெளி இங்க மட்டும் இல்ல, பொதுவா சில உதாரணங்களை வைத்து நாம சிந்தித்தோம். அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவருக்கு பெயர் கொடுக்கப்படுது. அதோடு கூட ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும்போது கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, இப்படிலாம் பல பெயர்கள் கொடுக்கப்படுது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அந்த வசனத்தை எல்லாத்தையும் நீங்க ஒண்ணு ஒண்ணா எடுத்து பாத்தீங்கன்னா கூட எல்லாமே உடனடியா நடந்ததான் நாம பார்க்க முடியாது. முதல் சில விஷயங்கள் நடந்ததை நாம பார்க்கலாம். அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு தீர்க்கதரிசன பகுதிக்கு சில நேரங்களிலே டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். அந்த வசனம் ஒரு சில நேரங்களில் என்ன செய்யும் சொன்னா பாதி நடந்திருக்கும், மீதி எதிர்காலத்துல நடக்க வேண்டியதாக இருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். சோ அதன் அடிப்படையில நாம சிந்திக்கும் பொழுது கர்த்தத்துவம் இந்த தாவீதின் வம்சத்துல அவர் அந்த யாக்கோபின் வம்சத்தை முற்றிலுமா நிரந்தரமா ஆளுகை செய்ய போறது, இது எல்லாவற்றையும் குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது இன்னும் அது நடக்கவில்லை. பகுதியாக அந்த வசனத்துல சொன்னவைகள் நடந்திருக்கிறது. அப்போ தீர்க்கதரிசி முழு மூச்சாக அந்த வசனத்தை ஒரே நேரத்துல சொல்லியிருந்தாலும் நீண்ட இடைவெளி இன்னும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆக சில இடைவெளிகள் தேவ திட்டத்தை அது வெளிப்படுத்துகிறது. நாம 9ஆம் அதிகாரத்துல பார்த்தது போல அந்த இடைவெளியின் காலத்தை நாம எப்படி சொல்லலாம்னா கிருபையின் காலம் என்று சொல்லலாம். அந்த டைம்ல தான் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திலே திருச்சபையை குறித்த திட்டத்தை வைத்திருந்ததை அவர் எக்ஸிக்யூட் பண்றதா நாம பார்க்கலாம். அந்த திட்டத்தை குறித்து தானியேலுக்கும் தெரியவில்லை. அந்த திட்டத்தை குறித்து பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளுக்கும் அது தெரியவில்லை என்பது நமக்கு தெரியும். அப்ப புதிய ஏற்பாடுல வரும் பொழுது பவுல் அதைத்தான் என்ன சொல்லுகிறார்? ரகசியம் என்று சொல்லுகிறார். முன்பு மறைத்து வைத்திருந்த ஒன்று இப்பொழுது வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆங்கிலத்துல மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். அது மறைபொருளாக இருந்தது. ஆக இந்த இடைக்காலத்துல தேவன் திருச்சபை என்கிற ஒரு திட்டத்தை அவர் எக்ஸிக்யூட் பண்ணி நடத்திட்டு இருக்கிறாரு. இஸ்ரவேலருக்கான திட்டமானது முடிவடையல, ஆண்டவர் அதை கைவிடல, அதை மறுபடியும் என்ன செய்வார்? தொடங்குவார். அப்ப எப்போ திருச்சபையானது எடுத்துக்கொள்ளப்படுமோ மத்திய வானத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நாம நிச்சயமா என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கான திட்டம் தொடங்குவதை நாம் பார்க்க முடியும். சோ அதன் அடிப்படையில தான் நாம வியாக்கியானம் பண்றோம். இடைவெளி இருக்கிறது சகஜம். சோ இன்னொரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா அதே 9ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது நாம முன்னாடியே சிந்தித்ததுதான். ஆனா ஒரு சில கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக நான் மறுபடியும் சில விஷயங்களை டச் பண்ண விரும்புறேன். சிலருக்கு இந்த கேள்விகள் உங்களுக்கு வரலாம், அதனாலதான் நான் அதை கேள்வி வடிவுல நான் எடுக்க விரும்புறேன். ஓகேங்களா? சோ 9ஆம் அதிகாரத்தை நீங்க மறுபடியும் வந்தீங்கன்னு சொன்னா அங்க 27வது வசனம், அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவான். இத ஒரு வாரம் அளவும். அப்ப இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தானியேல் புத்தகத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா வெளிப்படுத்தின விசேஷம் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நாம அதை பின்னாடி நாம படிப்போம். ஆனா அப்படியே இந்த வசனத்தை இந்த ஒரு வாரம் அளவும் இதை நீங்க புரிந்து கொள்ளணும்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்டை நீங்க படிச்சாகும். அப்படியே நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல இதற்கான ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்க முடியும். ஒரு வாரம் அளவும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பாக்குறோம். இதை குறித்து தானே டீடைல். அப்ப இங்க 6ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்கே வெள்ளை குதிரை மேல் ஒருவன் என்ன செய்யறான்? ஏறி வருகிறதாக நாம வாசிக்க முடியும். 6ஆம் அதிகாரம். ஆக அந்த ஏறி வருகிறவன் யார் என்று சொன்னால் அந்தி கிறிஸ்து.
வெள்ளை குதிரை மேல், அது மட்டும் இல்ல அவனுடைய கையில வில்லை பிடித்திருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல அவன் வரும்பொழுது எதுல வரானா வெள்ளை குதிரையின் மேல் வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கணும். அப்ப இதை எப்படி நாம வியாக்கியானம் பண்ணுவாங்கன்னு சொன்னா, வெள்ளை குதிரை என்பது, வெள்ளைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு சமாதானத்தின் அடையாளம் என்று பொதுவாக நாம சொல்லுவோம். வெள்ளை அந்த ஒயிட் கலரை நாம அதை இண்டிகேட் பண்ணோம். அதே மாதிரி இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து முதலாவது எப்படி வருவானா வெள்ளை குதிரையில் வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா ஒரு சமாதான புருஷனாக அவன் வருவான், அல்லது தன்னை ஒரு சமாதான புருஷனாக காண்பிப்பான் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அப்ப நீங்க அங்க பாத்தீங்கன்னா உலக சமாதானத்துக்கான வாக்குறுதிகளை அவர்களுக்கு கொடுப்பான். அப்ப இந்த வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு உறுதியும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு உறுதி கொடுக்கப்படும். அப்போ இந்த உலக சமாதானத்துக்கு மிகுந்த ஒத்துழைப்பையும் இந்த அந்தி கிறிஸ்து கொடுப்பான். அவனாலதான் பின்னாடி பேரழிவு, அது இவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னா, வெள்ள குதிரையில வர்றதும், அவன் சமாதானத்துக்கு ஒத்துழைக்கிறதும், சமாதானத்தை குறித்த வாக்குறுதிகளை கொடுக்கிறதும், அது மட்டும் இல்லாம அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டதுன்னு நாம பார்க்கிறோம். இப்போ நல்லா கவனிங்க, அவன் நடந்துக்கிற விதத்துல ஆரம்பத்துல அவன் செய்யக்கூடிய எல்லா அந்த நாம முன்னாடியே வாச்சிருக்கோம், நல்ல அழகாக பேசுவான், எல்லாரையுமே என்ன செய்வான், தன்வசப்படுத்துவான், இப்பெல்லாம் நாம பார்த்தோம். பெருமையான பேச்சுகள் அவனிடத்துல காணப்படும். அப்ப இங்க நீங்க பார்க்கும்போது அவன் என்ன செய்வான்னு சொன்னா, சமாதான பிரபுவை போல அவன் தன்னை காண்பித்துக் கொள்வான் என்று பார்க்கிறோம். அப்ப இப்படி காண்பிக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, அங்கே அவனிடத்துல என்ன கொடுக்கப்படுமா, கிரீடம் கொடுக்கப்படும். அவனை எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள். ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்களை அவன் என்ன செய்வான்னா அட்ராக்ட் பண்ணுவான் ரொம்ப. அப்போ இங்க அதே 6ஆம் வசனத்தை நீங்க 6ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் பொழுது 2வது வசனம் சொல்லுது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் 2வது வசனம். அப்ப நீங்க இந்த வசனத்தை புரிந்து கொள்ளணும். இதனுடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும், இதோட பின்னணி, இது எந்த அடிப்படையில இது நடக்குது, இது எல்லாமே எங்க கனெக்டட்னு சொன்னா 9ஆம் அதிகாரம் 27வது வசனம், ஒரு வாரம் அளவும் அவன் உடன்படிக்கை செய்வான். அதை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா இந்த பகுதி உங்களுக்கு தெரியணும். நம்ம மறுபடியும் படிப்போம், ஆனாலும் இதை நான் முன்னாடியே என்ன செய்ய சொல்ல விரும்புறேன். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம எல்லாருமே கிறிஸ்துவனுடைய வருகைக்காக நாம காத்திருக்கிறோம். அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எல்லாருமே ஈகரா காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சற்று முன்னாடியோ இல்லைன்னா கொஞ்சம் பின்னாடியோ, அதாவது ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துல அது என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர் 3ஆம் உலகப் போராக கூட இருக்கும் என்று நிறைய வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆக இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கும் அரபு தேசத்துல இருக்கக்கூடிய மற்ற தேசங்களுக்கும் இடையே சண்டை வந்துட்டு இருக்கிறது நீங்க பாக்குறோம். அநேக செய்தித்தாள்ல நாம படிக்கிறது உண்டு. இதை எப்படி சொல்லலாம்னா ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம், அதாவது இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக. ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த சண்டை வரும் என்று சொல்லுகிற அந்த போர் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னு சொன்னா, ரொம்ப ஒரு மோசமான, ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு போராக அது உருவெடுக்கும். ஆக அந்த சூழ்நிலையில ரொம்ப தோற்று போகக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்வாங்கன்னா இஸ்ரவேலர்கள் தள்ளப்படுவார்களாம். ஆக அந்த நேரத்துல தேவன் என்ன செய்வார், அவர்களுக்கு உதவி செய்வார் என்று நாம் பார்க்க முடியும். ஆக அந்த உதவி எப்படின்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1/6 மக்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்களாம், மிஞ்சுவாங்களாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அந்த சண்டை அல்லது அந்த போர் ஏற்படுத்துமா. அப்ப இந்த டைம்ல தான் நீங்க வேதத்துல வாசிப்பீங்க, கல்மழை, பூமி அதிர்ச்சி, மலைகள் சரிந்து போறது, அது மட்டும் இல்லாம நிறைய இராணுவங்கள் மடிந்து போறதை நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா புத்தி மாறி ஒருவர் கூட தாக்கிக் கொள்வார்கள். இப்படி பல சம்பவங்கள் நடக்க போகிறதாக நீங்க பல இடங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம். திடீர் நோய், மரணம், அடிக்கடி மரணம் நடக்கிற சம்பவங்கள், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா அந்த வார்ல ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னா, தோற்கும் நிலைமையில் இருந்த யூதர்களுக்கு உதவி செய்வார். உதவி செய்யும் பொழுது யூதர்களுடைய பெருமை, யூதர்களுடைய பொசிஷன், பவர், வல்லமை எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பார்த்து வியப்பார்கள். அவர்களுடைய அந்த வல்லமை, அந்த தேவனுடைய அந்த பவர், அவங்க கூட இருக்கிற எல்லாவற்றையும் பார்த்து அவர்கள் வியந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த சமயத்துல இருந்து தேசத்துல எல்லா இடத்துலயும் எப்படி இருக்குன்னு சொன்னா, எப்போ அடுத்த சண்டை வருங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பயமும் பீதியும் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய சண்டை நடந்து முடிஞ்சிருக்கு. இங்க இஸ்ரவேலர்கள் ஓங்கி நிற்கிறார்கள். ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்ப வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லா ஜனங்களுக்குள்ளே இருக்கும். அப்புறம் இன்னொரு பயம் உண்டாக்க போவது என்னன்னு சொன்னா, இந்த சமயத்துலதான் திடீர்னு இயேசு கிறிஸ்துவும் மத்தியவானத்தில் வெளிப்பட போகிறார். சபை மக்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க.
அப்ப எடுத்துக்கொள்ளப்படும் போது இன்னும் பல கூட்ட மக்கள் காணாம போயிருவாங்க. இதுவும் இன்னும் ஜனங்கள் மத்தியில் என்ன செய்யும் சொன்னா பல பயத்தையும் திகிலையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. அப்ப இன்னும் நீங்க பயங்கள் வரும் பொழுது மக்கள் கணிசமான அளவுல என்ன செய்வாங்கன்னா தொகை மொத்த தொகையுமே கம்மியாயிட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும், மறைந்து போகிறத நீங்க பார்க்க முடியும். இது ரொம்ப ஒரு டென்ஷனான ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக இருக்க போகிறது. இந்த சூழல்ல தான் இந்த அந்தி கிறிஸ்து வருவதற்கு ஒரு காரணமாக அந்த சமயத்துல அது ஒரு ஏக்க சூழலாக மாறும். இப்ப அந்தி கிறிஸ்துன்னு சொன்னா நம்ம வேதத்துல அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லும் போது அவனுடைய பெயர் என்னவா இருக்குன்னு தெரியல. வேதாகமும் அவன் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுது. இதுதான் அவனுடைய பெயரான்னு கேட்டா தெரியாது. அந்தி கிறிஸ்துங்கிற பெயரை விட அவனுக்கு மேபி தனி பெயர் இருக்கலாம். ஆனா இது பொதுவாக என்ன செய்யுது, அந்தி கிறிஸ்து என்று நமக்கு வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் மனதில் நாம நிறுத்தி கொள்ளணும். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அவனுடைய பெயர்ல வரக்கூடிய எண்ணெயெல்லாம் எழுத்துக்களை எல்லாம் எண்களை எல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னா அது 666 வரும் என்று நாம என்ன செய்ய முடியும், கணக்கு கொள்ள முடியும். ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த சூழல்ல இந்த அந்தி கிறிஸ்து வெள்ளை குதிரையின் மேல் வருவானா. இப்ப யோசிச்சு பாருங்க, மக்கள் மத்தியில டென்ஷன், பீதி, பயம், குழப்பம், அச்சம், எப்பொழுது பிரச்சனை வரும், எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாத சூழல்ல வெள்ளை குதிரையில ஒருத்தன் சமாதானத்தை தருவதாக வாக்குறுதி கொடுத்து அந்த பயம் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இங்க ஒருத்தன் வரும்பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய பெருமூச்சு விட்டு அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவார். அவங்களே என்ன செய்வாங்கன்னு சொன்னா கிரீடத்தையும் கொடுத்து அவனையே ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்துல அவர்கள் தள்ளப்படுவார். ஆக அந்த நேரத்துலதான் அவன் என்ன செய்வான்னு சொன்னா 10 நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவான். நாம முன்னாடியே படிச்சிருக்கிறோம். நேபுகாத்நேச்சர் கண்ட அந்த சிலையில இருக்கக்கூடிய 10 விரல்கள், அது என்னன்னு சொன்னா 10 நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு, 10 நேஷன் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இவன் என்ன செய்வானா இந்த சூழல் அதாவது பூமியில நடந்த சூழலும் இதற்கு ஒரு காரணமாக அமையும் பொழுது அங்கே நீங்க பார்க்கும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்வதில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம ஈஸியா அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நீங்க பார்க்க முடியும். ஆக இந்த சிலையில கண்ட 10 விரல்கள் மட்டும் கிடையாது, அதோடு கூட நாம 7ஆம் அதிகாரத்துல படிச்சோம். நீங்க பாத்தீங்கன்னா 4வது ஒரு மிருகம் வந்தது, அது 10 கொம்புகளை கொண்டிருந்தது. அந்த 10 கொம்புகளும் 10 ராஜ்யங்களை, தேசத்தை அல்லது நேஷன்ஸை குறிக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சிலர் சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த 10 ஃபெடரேஷன் எதை குறிக்குது சொன்னா ஐரோப்பிய பொது சந்தை, அதாவது EEC அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதையும் இண்டிகேட் பண்றதாக சொல்லுகிறார்கள். ஆனா அது எந்த அளவுக்கு நாம சரியா எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு தெரியாது. ஓகேங்களா? சோ அந்த 10 நாடுகளை கொண்டதான இந்த கூட்டமைப்பு என்ன செய்யும்னா திடீர்னு ஒரு தேர்தல், அதிபர் தேர்தலை ஏற்பாடு செய்யும். அதுல இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்னு சொன்னா அமோகமான ஒரு வெற்றியை பெறுவான். அது மட்டும் இல்லாம அவன் அந்த 10 நாடுகளுக்கும் அதிபராக இருந்து அங்கே ஆட்சி செய்வான் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். அப்ப அது மட்டும் இல்ல, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதோட அது முடியாது. அவன் அதிபராக மாறின பிற்பாடு தன்னுடைய இராணுவத்தை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ராஜ்யங்களும் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற சிந்தனையோடு கூட அவர்கள் எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கப்படும் சொன்னா அழைப்பு கொடுக்கப்படும். அதுல யாரெல்லாம் அவனை ஒத்துழைத்து அவனுக்கு கீழே அடிபணிய விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஈஸியா சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ஒருவேளை முடியாது என்று நிராகரிக்கிறவர்களை அவன் என்ன செய்வான்னு சொன்னா தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி அவர்களை தன்வசப்படுத்துவதற்கு அவன் அதிக முயற்சிகளை செய்வான், அவர்களுக்கு விரோதமாக போர் தொடுப்பான் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக அவனாலேயே நிறைய மிகப்பெரிய போர்கள் என்ன செய்யுமா நடக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். காரணம் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா நீங்க இது நடந்துட்டு இருக்கும் போதே அடுத்தது நீங்க இந்த 6ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது 2வது குதிரையை குறித்து நீங்க வாசிக்க முடியும். சிவப்பு நிறமான குதிரை. நீங்க இந்த சம்பவம் பேக்ரவுண்டோட நான் சொல்லியிருக்கிறேன். வெள்ளை குதிரை சமாதானத்தை அல்லது சமாதானம் பண்ணுகிற ஒரு விஷயத்தை குறிக்குது. அவன் சமாதான பிரபுவா வரும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவனை ஏற்றுக்கொள்வார்கள். அவன் ஏற்றுக்கொண்டு அவனை 10 நாடுகள் கொண்ட ஒரு கூட்டமைப்பு உருவாகும். அந்த 10 நாடுகள் கொண்ட கூட்டமைப்புல அதிபர் தேர்தல் வரும். அந்த கூட்டமைப்புக்கு தலைவனாக அவன் நியமிக்கப்படுவான். பின்பு அவன் என்ன செய்வான்னு சொன்னா சுற்றி இருக்கிற மற்ற ராஜ்யங்களையும் தன்வசப்படுத்துவதற்காக தன்னுடைய இராணுவத்தை தங்கள் வசப்படுத்துவதற்கு, மற்றவர்களை தங்கள் வசப்படுத்துவதற்கு அனுப்பி விடுவான். அவனை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவனுடைய ராஜ்யத்திற்கு கீழாக வருவார்கள்.
அவனுக்கு எதிர்க்கிறவர்களுக்கு என்ன செய்யப்படும் சொன்னா கொடுமையான ஒரு போர் அங்கே தொடுக்கப்பட்டு அவர்களை தன்வசப்படுத்துவதற்கு முயற்சிகளை செய்வான். அப்படியே இது நடந்து கொண்டே இருக்கும் பொழுது, மிகப்பெரிய ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, இதை மனதிலே வைத்து அடுத்த குதிரையை குறித்து நாம வாசிக்கிறோம். அடுத்த குதிரையை வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சிவப்பு குதிரை அப்படின்னு சொல்லிட்டு நாம பாக்குறோம். நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அந்த ஒயிட் குதிரை நாம பார்த்தோம், வெள்ளை குதிரை. இப்ப இரண்டாவது குதிரையை நாம பார்க்கிறோம், சிவப்பான குதிரை என்று சொல்லி நாம பார்க்க முடியும். ஆக இந்த சிவப்பான குதிரையை குறித்து நாம பார்க்கும் பொழுது உங்க எல்லாருக்குமே தெரியும், ரெட் கலர் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே ரெட் கலர் வந்து ரத்தத்தை குறிக்கலாம், அதே சமயத்துல அது பாவத்தையும் குறிக்க முடியும். ஓகேங்களா? ரத்தத்தையும் குறிக்கும், அது பாவத்தையும் குறிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க ரத்தத்தை குறித்து வேதத்துல நீங்க பார்க்க முடியும். அதே சமயத்து அது கலர், அதை நாம இண்டிகேட் பண்ணலாம். இன்னொரு உதாரணம், பாவத்தை ஏன் குறிக்கும்னு சொன்னா ஏசாயா தீர்க்கதரிசி கூட சொல்றாரு, உங்களுடைய பாவங்கள் சிவரண்டு இருந்தாலும், நீங்க இதை படிச்சிருப்பீங்க. அப்ப சிவப்பு அப்படிங்கிறத நீங்க யோசிக்கும் பொழுது அது வந்து பிளட்டையும் குறிக்க முடியும், அதே சமயத்துல அது என்ன செய்யும், பாவத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா வேதத்தை படிக்கும் பொழுது அந்த சூழலுக்கு ஏற்றவாறு அது எதை குறிக்கிறது என்பதை நாம் தான் என்ன செய்யணும்னு சொன்னா அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். இதை நாம புரிந்து கொள்ளணும். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த சூழலின் அடிப்படையில, இப்ப நான் சொன்ன பின்னணியின் அடிப்படையில, இந்த கான்டெக்ட்ல, இந்த சூழல்ல என்ன அர்த்தம் நாம எடுக்க முடியும்னு சொன்னா, இதை பாவமாக நாம எடுக்க முடியாது. இதை நாம எப்படி எடுக்கலாம்னு சொன்னா ரத்தம் சிந்துதலாக நாம எடுக்கலாம். ஏன்னா அவன் நிறைய வார தொடுப்பான்னு சொல்றேன், நிறைய போர்கள் அவன் என்ன செய்வான், மற்ற ராஜ்யங்களோடு மேற்கொள்வான் என்று நாம பாக்குறோம். அப்போ வார் நடக்கும் பொழுது நிச்சயமாக அங்க ரத்தம் சிந்துதல் காணப்படும் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அநேக உயிர்கள் மாண்டு போவார்கள். அப்போ இந்த வார கொடுத்து இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய போர் குறித்து அவர் சொல்லல, அன்றைக்கு வருகிற காலத்துல அந்த கிறிஸ்துவனுடைய நாட்கள்ல நடக்கக்கூடிய போரை குறித்து இயேசு கிறிஸ்துவானவரும் அவர் அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து அவர் என்ன செய்யறாருன்னா அடுத்த முத்திரையை உடைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப அடுத்த முத்திரை, மூன்றாவது முத்திரையை நாம உடைக்கிறத பார்க்கும் பொழுது இந்த 6ஆம் அதிகாரத்துல அடுத்த ஒரு குதிரையை நாம பார்க்கலாம். என்ன குதிரை அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு குதிரை, பிளாக் ஹார்ஸ் வர்றதை நீங்க பார்க்க முடியும். கருப்பு குதிரை, இங்க கருப்பு பிப்ளிக்கலி வேதத்தின் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா இது எதை குறிக்குது, ரெஃபர் பண்ணுதுன்னு சொன்னா பஞ்சத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஃபேமின், இது பஞ்சத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பொதுவாக வல்லுநர்களும் வேதத்திலையும் நீங்க சில அடையாளங்களை நீங்க பார்க்க முடியும். ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது குதிரை பஞ்சத்தை குறிக்கிறது. சோ இதுல ஒண்ணும் ஆச்சரியம் கிடையாது. காரணம், முதல் குதிரை சமாதானத்தை குறிக்கிறதாக இருந்தது, அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா ரத்தம் சிந்துதல், அப்ப நிறைய போர் நடந்தது. மூன்றாவது குதிரை போர் ஒரு இடத்துல ரொம்ப கொடுமையாக நடந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்துல பஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்ல, வர்த்தகம், எக்கனாமி ரொம்ப கீழே போகும். அங்கே நிறைய கஷ்டங்கள், பாடுகள் மக்கள் மத்தியில காணப்படும். இதனுடைய விளைவு என்னவாக இருக்குன்னு சொன்னா பஞ்சமாக இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நேச்சுரலா ஆட்டோமேட்டிக்கா அந்த நிலைமைக்கு அது தள்ளப்படும். அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது 7வது வசனத்துல அடுத்ததை நாம் வாசிக்கிறோம். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம வாசிக்கிறோம். அப்ப இங்க இதை நீங்க தொடர்ந்து நீங்க படிக்கும் பொழுது இந்த 4வது சீல், இந்த 4வது முத்திரையை குறித்து நாம பார்க்கும்போது 8வது வசனம் சொல்லுது, மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை. மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை பார்த்ததாக இங்க சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மங்கின நிறமுள்ள குதிரை ஒண்ணு வருகிறதாகவும் அதன் மேலிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் அங்கே கொடுக்கப்படுறதை நீங்க பார்க்கலாம். 8வது வசனம், நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு வாசிக்கும். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஏறி இருந்தவனுக்கு பெயர் என்னன்னு சொன்னா மரணம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதை நீங்க குறிக்கும் பொழுது இது மரணத்தை சுட்டி காண்பிக்கக்கூடியது. அந்த பெயர்லயே நமக்கு நேரடியா தெரியுது. ஏன்னா தொடர் யுத்தம் நடக்குது, பொருளாதார வீழ்ச்சியை நாம பார்த்துட்டு இருக்கிறோம், அதே சமயத்துல பஞ்சம் நிலவுகிறது, சாவு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதை தொடர்ந்து பூமியில துஷ்ட மிருகங்களை குறித்து இந்த வசனத்துல நாம பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே சேர்ந்து நடக்கும் பொழுது
அங்கே எப்படி அந்த சூழல் இருக்குன்னு நாம யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் இப்ப நடக்கல, இப்ப நடக்கிற போரை குறித்தோ இப்ப நடக்கிற சண்டைகளை குறித்து நாம இதை கூட கனெக்ட் பண்ண கூடாது. இப்ப நடக்கிறது அது கிடையாது. ஆனா அந்தி கிறிஸ்து வருகிற அந்த டைம் பீரியட்ல நடக்க போற இந்த காரியங்கள் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆக இந்த சூழல்ல தான் அங்க நீங்க பார்க்கும் பொழுது அவன் வரும் பொழுது அவன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவன் ஒரு சமாதான பிரபுவை போல் வருகிறதுனாலே அங்கே அவன் என்ன செய்யறான்னா அவர்களால ஏற்றுக்கொள்ளப்படுகிறதை நான் பார்க்கலாம். ஆக ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த ஜனங்களோடு கூட அவன் உடன்படிக்கை செய்கிறான். அதைத்தான் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல பார்த்தா, ஒரு வாரம் அளவும் அவன் என்ன செய்வானா, உடன்படிக்கை செய்து கொள்வான். ஒரு வாரம் பின்னாடி என்ன செய்வானா, பாதியில அதை விட்டு விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு வாரம் அளவு உடன்படிக்கை செய்கிறான். யாரோட உடன்படிக்கை செய்கிறான்? நீங்க நல்லா வேதத்தை படிச்சு பாத்தீங்கன்னா 3 மிகப்பெரிய அமைப்புகளோடு அவன் உடன்படிக்கை செய்வானாம். அந்த நாட்கள்ல இருக்க போற 3 அமைப்புகளோடு அவன் உடன்படிக்கை செய்து கொள்வான். நம்ம யூதர்கள் மட்டும் சொல்லுவோம். ஆனா நீங்க அங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூதர்கள் தான் அந்த நாட்கள்ல இது எல்லாருக்கும் அவங்களுக்கு உரியதுதான். ஆனா அதே சமயத்துல 3 நபர்களோடு அல்லது 3 அமைப்புகளோடு அவன் உடன்படிக்கை செய்வானாம். ஒன்று எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம், யூதர்களோடு அவன் என்ன செய்வான், உடன்படிக்கை செய்வான். ஏன் தெரியுமா? ஏன்னா யூதர்களை குறித்து நாம வாசிக்க முடியும். யூதர்களை பத்தி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் மிகவும் ஞானிகள். யூதர்களுடைய அந்த சயின்டிபிக் படைப்புகளை குறித்து நீங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதாவது உலகத்துல இருக்க நாம பயன்படுத்தக்கூடிய எல்லாத்துலயும் ஒரு யூதனுடைய பங்கு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்கிறதாக நீங்க உணர முடியும். அப்ப இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்வானா, அவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக, தான் திட்டமிட்டதை நிறைவேற்றுவதற்காக முதலாவது உடன்படிக்கை யூதர்களோடு செய்து கொள்வானாம். ஆக இந்த யூதர்கள் பொருளாதாரத்திலும் எல்லா விதத்திலும் உயர்ந்தவர்களாக இருக்கிறபடினாலேயும் அவர்களோடு கூட அவன் என்ன செய்வானாம், உடன்படிக்கை செய்து கொள்வானாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? இரண்டாவது நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகள் அல்லது அந்த நாட்கள்ல இருக்கப்பட போகிற சில நாமினல் கிறிஸ்டியன்ஸ் அல்லது கிறிஸ்துவ அமைப்புகளை சார்ந்து அல்லது சபைகளை சார்ந்து இயக்கங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒன்று சேர்வார்களாம். அதாவது உண்மையான விசுவாசிகள். நான் முன்னாடி சொல்லிடுறேன், இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக தான் பாவி என்பதை உணர்ந்து, என் பாவத்துக்காக கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை முழு நிச்சயமாக நம்பி அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆக இதுல நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புறேன். உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி, மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசி அப்படின்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில தேவன் மாற்றங்களை கொண்டு வருவார். புதிய சிருஷ்டியாக அவனை மாற்றுவார். அவன் மரணத்திற்கு தப்பித்து ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் அப்படிலாம் சொல்லி வேதத்துல நிறைய இடங்கள்ல நாம வாசிக்கிறோம். அவனுக்கு நிறைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய சிருஷ்டின்னு சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அவனை எப்படி வகையறுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, அவன் ஒரு புதிய சிருஷ்டியாக மட்டும் இல்ல, அவன் நற்கிரியை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். இப்படி எல்லாம் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு பல பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப உண்மையான ரட்சிப்பு உடைய விசுவாசிகள் மத்திய வானத்திலே அவருடைய கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போ சிலர் தவறாக ரட்சிப்பை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்பு ஞானஸ்நானத்தினாலே வருவது கிடையாது. ரட்சிப்பு சீர்திருத்தவாதியாக வாழ்வதனால வருவது கிடையாது. ரட்சிப்பு என்பது வம்சாவளியும் கிடையாது. தேவனுக்கு ஒருபோதும் கிராண்ட் சில்ட்ரன் கிடையவே கிடையாது. அதாவது பேர பிள்ளைகள் தேவனுக்கு கிடையாது. அவருக்கு பிள்ளை மட்டும்தான். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளை ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனா தங்களை விசுவாசிகளாக நினைத்து இருக்கக்கூடிய சில கூட்டமும் அங்க இருக்கும் கீழே. ஏன்னா உண்மையான விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மாயமாவார்கள். இங்க இருக்கிற எல்லாருக்கும் குழப்பம் வரும். அப்போ கீழே இருக்கிற கண்டிப்பா கீழே சில பேர் கிறிஸ்தவன் என்கிற தலைப்போடு கூட சிலர் இருக்கதான் செய்வாங்க. அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்களாம், அந்த நாட்கள்ல ஒன்று கூடி ஒரே அமைப்பாக வருவார்களாம்.
அதாவது ஒரு கொடைக்கு கீழே எல்லாரும் வருவாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக கடைசி நாட்கள்ல காணப்படும். ஆக அந்த நாட்கள்ல இந்த அமைப்புகள், அதாவது இந்த சபைகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இத நீங்க இப்ப கூட நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. எல்லா திருச்சபையும், அதாவது எல்லா டினாமினேஷன்ஸும் சேர்ந்து ஒரு கொடைக்கு கீழே வர்ற மாதிரி. அப்ப அன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது பேர் கிறிஸ்தவர்கள், விசுவாசம் இல்லாமல் உண்மையா ரட்சிக்கப்படாதவர், ஏன்னா அவங்க கீழே இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுதான் அர்த்தம். அவங்க உண்மையா ரட்சிக்கப்படவில்லை, கிறிஸ்துவை அறியவில்லை என்றுதான் அர்த்தம். அவர்கள் எல்லாம் ஒண்ணு சேருவார்களாம். ஆக அவங்க எல்லாம் ஒரு குடைக்கு கீழாக வருவார்களாம். அது மட்டும் இல்ல, ஒன் ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி அது இருக்குமா, ஒரே மதம் சார்ந்த ஒரு கூட்டமாக இருக்குமாம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா இதை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெளிவான புரிதல் நாம வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தா தெரியும். நம்ம அதையும் படிக்கும் பொழுது உங்களுக்கு ரெண்டும் சேர்த்து என்ன செய்யும்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு புரிதல் கிடைக்கும் நிச்சயமா. 17ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருக்கிற காரியங்களுடைய விளக்கம் உங்களுக்கு தெரியும். ஆக இரண்டாவது அவன் யாரோடு கூட உடன்படிக்கை செய்வான்னு சொன்னால், இந்த மதம் சார்ந்த ஒரே குடைக்கு கீழே இருக்கக்கூடிய ராஜ்ய, அந்த கொடைக்கு கீழே இருக்கக்கூடிய சபைகள் அல்லது இயக்கங்கள், இவங்க கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னா டைப் வைத்துக் கொள்வானாம், உடன்படிக்கை செய்து கொள்வானாம். ஆக இதை நீங்க என்ன செய்யுங்க, மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது இதை நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மூணாவது யாரோடு கூட உடன்படிக்கை செய்வான் என்று நீங்க பார்க்கணும்னு சொன்னா, அந்த 10 அமைப்புகள், 10 தேசங்கள், 10 ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்றோம். 10 தேசங்களோடு கூட அவன் என்ன செய்வான்னு சொன்னா அவன் உடன்படிக்கை செய்து கொள்வான். ஆக 3 உடன்படிக்கை நாம பாக்குறோம். ஒரு வாரம் அளவும் அவன் தன்னுடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அப்படின்னு வாசிக்கும் பொழுது, உடன்படிக்கை யூதர்களோடு மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அன்றைக்கு இருக்கக்கூடிய இதெல்லாம் ஏன் அவன் அப்படி பண்றான்னு சொன்னா, அப்பதான் அவன் தன்னுடைய விருப்பங்களை அந்த பூமியில தன்னுடைய எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக இதை செய்வான். ஆக நீங்க மூன்றாவது இந்த 10 ஃபெடரேஷன், அப்போ அநேகருக்கு அந்த ஒரு வாரம் அளவு என்ன செய்வானா, அதான் வேதம் சொல்லுது, அநேகருக்கு ஒரு வாரம் அளவும் உடன்படிக்கை செய்வான். அநேகர் அப்படின்னு சொன்னா இந்த மத்த ரெண்டு கேட்டகரியும் வருது. அதாவது யூதர்கள் மட்டும் கிடையாது, அந்த ஒரே கொடைக்கு கீழே வரக்கூடிய சபை இயக்கங்கள், அது மட்டும் இல்லாம மூன்றாவது 10 நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு, இவங்க எல்லாத்துக்கும் கூட சேர்ந்துதான் அநேகருக்கு தன்னுடைய உடன்படிக்கை அவன் உறுதிப்படுத்துவான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் போன வாட்டி, இந்த ஒரு வாரம் அளவும் உடன்படிக்கை உறுதிப்படுத்துவது என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவை குறிக்குதுன்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அது தப்பு. நான் முன்னாடியே சொன்னேன், போன கிளாஸ்லயே நான் சொன்னேன், இது கிறிஸ்துவை குறிக்கவில்லை, இது கிறிஸ்துவை குறிக்கக்கூடியது கிடையாது. அவர் ஒரு வாரம் அளவும் எங்கேயும் உடன்படிக்கை பண்ணுகிறதா நாம வேதத்துல வாசிக்க முடியாது. அப்படியே அவர் உடன்படிக்கை செய்த உடன்படிக்கையை பாதியிலே பறித்து கொள்ளக்கூடியவரும் கிடையாது. சோ அதையும் நாம மறக்க கூடாது. அவர் உடன்படிக்கை இப்படி செய்ய போறது கிடையாது. தவறாக யூடியூப் சேனல்லையோ எங்கேயோ நீங்க என்ன செய்யாதீங்க, யாராவது உங்களுக்கு செய்திகளை தவறான விதத்துல போதித்தாங்கன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளாதீங்க. இது பியூர்லி யாரை குறிக்குதுன்னு சொன்னா அந்தி கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. 9ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனங்கள். ஆக இதை உங்க மனசுல நீங்க வச்சுட்டு அவன் 7 வருஷம் உடன்படிக்கை செய்து கொள்வானா, ஓகேங்களா? ஆனா பாதியில என்ன செய்வானா, உடன்படிக்கையை கைவிடுவான், அதை கேன்சல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆக ஏன் இது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நீங்க தெளிவா நீங்க பார்க்க முடியும். 2வது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா யூதர்களை குறித்து ஏசாயா இப்படி ஒண்ணு சொல்லுகிறார். என்னன்னா, இந்த ஜனங்கள் மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணினார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வர்றதை நீங்க பார்க்கலாம். இந்த ஜனங்கள் மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணினார்கள். இது எதை குறிக்குதுன்னா, இங்க உள்ள டைம் பீரியட்ல நடக்க போறதுதான் அது குறிக்குது. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க தெரியாம இந்த விஷயத்துல என்ன செய்யறாங்க, மாட்டிக்கொள்ள போகிறதை அவர் அங்கே முன்னறிவிக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அது மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்து இப்படியாக கூட சொல்லி இருக்கிறார், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்தேன், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவன் தன் சுய நாமத்தினாலே வருவான், நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். படிச்சிருக்கோம், வேதத்தை படிச்சீங்கன்னா தெரியும். அப்ப அதுல நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, ஒருவன் தன் சுய நாமத்தினாலே வருவான், அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். யார்கிட்ட சொல்றாரு? யூதர்களை பார்த்து சொல்றாரு. ஏற்றுக்கொள்வார்களான்னு கேட்டா ஏற்றுக்கொள்வார்கள், கொண்டார்கள். ஏன்னா அவங்க ஊர்ல நடந்த, அந்த தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற சிச்சுவேஷன்
எல்லாமே இந்த அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு சாத்தியப்படுத்தினது. ஏற்றுக்கொள்வார்கள், பாதியில தன்னுடைய சுயரூபத்தை அவன் காட்டுவான். நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். 7 வருஷ உடன்படிக்கை, பாதியில அவன் தன்னுடைய சுய ரூபத்தை காட்டுவான் அப்படிங்கிறது. அப்போ எப்படி பாதியில் அவன் கேன்சல் பண்ணான், அதுவும் இன்னும் ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இத புரிந்து கொள்ளணும்னு சொன்னா 2 கோட்பாடை நாம மனசுல நிறுத்திக் கொள்ளணும். ஒரு கோட்பாடு என்னன்னு சொன்னா அரசியல் சார்ந்த கண்ணோட்டம், மற்றொன்று தேவனுடைய கண்ணோட்டத்துல நாம இந்த வசனத்தை புரிந்து கொள்ளணும். அதாவது எப்படி கேன்சல் பண்ணுவான் அப்படிங்கிறது. அப்ப முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், யூதர்களுக்கு இப்போ வரைக்கும் ஆலயம் கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதை கட்டுவார்கள். அவங்களுக்கு ஒருவேளை ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னா நிச்சயமாக செய்வதற்கு அவர்களால முடியும், அவங்க செய்வாங்க, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா இப்ப அவங்க ஆலயம் கட்டினாங்கன்னு சொன்னா பெரிய பிரச்சனையும் வரும். அரசியல் சார்ந்த கண்ணோட்டத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு அவர்கள் ஆலயம் கட்ட ஆரம்பித்தாங்கன்னு சொன்னா அநேக அரபு நாடுகளும் சரி, இதை பிடிக்காத அநேகர் அவர்களை துன்பப்படுத்துவதற்கும் மிகப்பெரிய ஒரு போர் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கு. இன்னைக்கும் அநேகர் சொல்லக்கூடிய ரகசியமான விஷயங்கள் என்னன்னு சொன்னா, இவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கட்டுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அதற்கான தேவைகள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. எப்படி பிரம்மாண்டமா கட்டுறதற்கும் அவங்களால என்ன செய்யுமா முடியுமா. ஆனா அவங்க கட்டலான்னு சொல்லி விருப்பப்படுறது இவங்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு தெரியுமா. அந்த மற்ற நாடுகள் இவங்களை கட்டக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிட்டு இருக்கிறாங்களா. ஏன் அப்படின்னா இது அரசியல் சார்ந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும். இப்பவுமே ஆல்ரெடி என்ன போயிட்டு இருக்கு, சண்டை போயிட்டு இருக்குது அப்பப்போ அந்த இடத்துக்காக. ஆக இது இன்னொரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் என்பதுதான் அரசியல் கண்ணோட்டம். 2வது தேவனுடைய கண்ணோட்டத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, வேதத்துல தேவன் ஒரே ஆலயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வர்றதை நீங்க பார்க்கலாம். நீங்களே ஆலயமா இருக்கிற இப்பெல்லாம் நாம படிக்கிறோம். நீங்க வேதத்தை ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, அவரே தேவன், அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே என்ன செய்யறாரு, சர்வத்தையும் ஆளுகை செய்கிறார். அப்ப இங்க இந்த ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் இல்ல, ஆனா ஆலயம் இங்க ஒண்ணு கட்டுறதுக்கு முயற்சி. நான் முன்னாடியே போன கிளாஸ்ல நாம பார்த்தோம், 1000 வருட அரசாட்சியில ஒரு ஆலயம் இருக்கும். எசேக்கியேல் போய் படிச்சு பாருங்க. அந்த ஆலயத்தை பத்தியும் அந்த ஆலயத்துல நடக்க போற சம்பவங்களை குறித்தும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அருமையாக சொல்லக்கூடியதை நாம பாக்குறோம். அது கடைசியில தேவனுடைய உதவியோடு கூட தேவன் அனுமதித்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இங்க அந்தி கிறிஸ்துவனுடைய அனுமதியோடு கூட இந்த யூதர்கள் என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா, இந்த அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்தி கிறிஸ்து இவர்களுக்கு ரொம்ப ஃபேவரா சப்போர்ட்டா இருக்கிறத நினைச்சு இவங்க என்ன செய்வாங்களா, யூதர்கள் இந்த அந்தி கிறிஸ்துவனிடத்துல ஒரு ஆலயம் கட்டுவதற்கான ரெக்வஸ்ட முன்வைப்பாங்க. ஏன்னா இத்தனை நாட்கள் அவர்களுக்கு ஆலயம் கிடையாது. அப்போ இந்த ஆலயம் கட்டுவதற்கான ஒரு ரெக்வஸ்ட் அவங்க முன்னாடி வைக்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவனுடைய ஒத்துழைப்போடு கூட இங்கே ஆலயம் கட்ட தொடங்குவார்கள். பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் அன்றைக்கு கட்டுவார்கள். அங்க கட்டும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும், ப்ராஜெக்ட் எல்லாம் அருமையா நடந்து முடியும். 3.5 வருடத்துல அங்கே அந்தி கிறிஸ்து தன்னுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்துவாங்க. அதாவது கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அவங்களால அதை அனுபவிக்க முடியாத நிலைமை வரும். அதை அந்தி கிறிஸ்துவே இடித்து போடுவான். ஏன் இடித்து போடுவான் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இப்போ அந்தி கிறிஸ்துவை இடித்து போடுவான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அந்த 3.5 வருடத்துல தன்னை அவன் என்ன செய்வானா, வித்தியாசமான ஒரு நபராக காட்டிக்கொள்வான். ஆக ஏன் இப்படி மாறினான் அது இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவன் வந்த விதமும் அந்த 3.5 வருஷம் அவன் நடந்துகிட்ட விதமும் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா ரிலீஃபா இருந்துச்சு. ஆனா திடீர்னு அவன் தன்னை மாற்றிக்கொள்வான். அவன் அந்த 3.5 வருஷத்துக்கு பிற்பாடு என்ன சொல்லுவான்னு சொன்னா, அதே கட்டின ஆலயத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல உட்கார்ந்து இருந்துட்டு என்னை நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், ஆராதிக்க வேணும்னு சொல்லி கட்டளை கொடுப்பான். அது மட்டும் கிடையாது, பலிகளையும் காணிக்கையும் எனக்கு செலுத்துங்கிற ஒரு கட்டளை அவன் கொடுப்பான். ஆக ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னு சொன்னா அப்படியே ஷாக் ஆகி, இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, குழப்பம் அடைந்து தயங்கி போய் புலம்பி போய் ஒரு ஷாக்கான ஒரு நிலைமையில அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா காணப்படுவாங்க. ஏன் உங்களுக்கு தெரியும், ஏன்னா யாத்திராகமத்துல நாம வாசிக்கிறோம், யூதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டளை நமக்கு தெரியும்.
தேவனை தவிர அவங்க என்ன செய்யக்கூடாது, வேற யாரையும் வணங்கக்கூடாது என்பது அவங்களுக்கு தெரியும். அவருடைய கண்கள் திறக்கப்படும். இவன் ஒரு மனிதனாக இருந்து கொண்டு இவன் என்னை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், பலிகள் செலுத்த வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறானே, இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு இஸ்ரவேலருடைய கண்கள் திறக்கப்படும். அவர்கள் ஒத்துழைக்கவே மாட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அந்த சமயத்துலதான் நாம முன்னாடியே படிச்சோம், அவன் தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி ரொம்ப சித்திரவதை செய்து அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவான். ரொம்ப கொடுமைனா ரொம்ப கொடுமைப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். ஆக இதை நீங்க மனதுல வச்சுட்டே, ஏன் இந்த பாதியில 3.5 வருஷத்துல இவன் இப்படி ஒரு மாற்றத்தை பெற்றான்? இதற்கு என்ன காரணம்? 3.5 வருஷம் வரைக்கும் இவன் நல்லா தானே இருந்தான். இது நேச்சுரலா யாரா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கிற ஒரு கேள்விதான். 3.5 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வருகிறது? நீங்க நல்லா புரிந்து கொண்டீங்கன்னா, அந்த நாட்கள்ல இருக்கும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஏன் அவன் மாறினான் என்பது தெரியாது. ஏன் அவன் மாறினான் என்பது தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் வேதத்தை இப்ப நல்லா படிக்கும் பொழுது ஒரு சில ஹிண்ட்ஸை நீங்க புரிந்து கொள்ள முடியும், வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய உதவியோடு கூட. அப்படியே 12ஆம் அதிகாரம் 7, 9 வசனங்களை படிக்கும் பொழுது அவன் மாறினதனுடைய நோக்கத்தை நீங்க பார்க்க முடியும். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரனை குற்றம் சுமத்தும் பொருட்டு அவன் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். தாழ தள்ளப்பட்டு போனான். அந்த வார்த்தையை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 7வது வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. 8வது வசனம். வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். 9வது வசனம். உலக மனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இது எதை குறிக்கலன்னு சொன்னா, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் சாத்தான் கூட சேர்ந்து எல்லாரையும் தள்ளி விட்டார்ல, அதை இது குறிக்கல. இது ஒரு வெளிப்பாடு. இது யோவானுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சம்பவம் எதை குறிக்குதுன்னு சொன்னா, இப்போ எப்படி இந்த அந்தி கிறிஸ்து மாறினான் அதற்கு ஒரு ஹிண்ட் தான் இந்த பகுதி. இப்ப இதை நீங்க படிக்கும் பொழுது சில விஷயங்களை நீங்க நோட் பண்ணலாம். என்ன சண்டை வருது, யாருக்கு சண்டை வருது? மிகாவேலுக்கும் அவனுடைய டீமுக்கும், சாத்தானுக்கும் அவனுடைய சேனைக்கும் ஒரு சண்டை வர்றதை நீங்க பார்க்கலாம். நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, கடைசியில இங்க நாம வாசித்தோம், ஜெயிச்சது யாரு? மிகாவேலுடைய டீம் ஜெயிக்குது. அப்ப சண்டை எங்க நடக்குது? ஹெவன்லி பிளேசஸ்ல. அங்க வானத்துல நீங்க நடக்கிறத நீங்க பார்க்கலாம். வானத்துல யுத்தம் உண்டாயிற்று. இப்ப நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த சாத்தானும் அவனுடைய சேனையினுடைய இருப்பிடமே இதுதான், வானம். அதனாலதான் வேதத்துல நாம சில இடங்கள்ல நாம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, ஆகாயத்தின் அதிகார பிரபு வாசிக்கிறோமா இல்லையா? ஆகாயத்தின் அதிகார பிரபுன்னு வாசிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் அல்லது பொல்லாத சேனை அப்படின்னு வாசிக்கிறோம். எங்க? வான மண்டலங்களில் உள்ள. அப்ப அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, இதெல்லாம் அடிப்படையா வச்சு நீங்க சிந்திக்கும் பொழுது இந்த சண்டை என்ன செய்தான்? பரலோகத்துல அது வான மண்டலத்துல நடக்குதான். இது எப்ப நடக்கும்னு சொன்னா, கீழே பூமியில 7 வருடம் அந்த உபத்திரவ காலம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மிட்ல என்ன செய்யுமா? நடக்குமா? ஆக அந்த சமயத்துல இந்த தூதர்கள், நல்ல தூதர்கள், இந்த சாத்தானையும் அவனுடைய சேனையும் ஜெயித்து அங்கே இந்த சாத்தானும் அவனுடைய டீம் என்ன செய்யுமா? கீழே தள்ளப்படும். தாழ தள்ளப்பட்டது, பூமியில் விழ தள்ளப்பட்டது அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். இதுதாங்க ஹிண்ட். இப்ப நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, கீழே யார் ஆண்டுட்டு இருக்கிறா? அந்தி கிறிஸ்து ஆண்டுட்டு இருக்கிறான். இப்போ மேல இருந்து யாரு கீழே விழுறா? மறுபடியும்
நாம யார வாசிக்கிறோம்? சாத்தான் கீழே வர்றதா தள்ளப்படுறதா நாம வாசிக்கிறோம். இப்போ இந்த ஜனங்களுக்கு ஏன் இவன் இப்படி மாறினான்னு சொல்லி ஜனங்களுக்கு தெரியாது அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு. ஆனா இன்றைக்கு நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது ஏன் அவன் மாறினான்னு சொன்னா, இந்த சாத்தான் இந்த அந்தி கிறிஸ்துவை ஆண்டு கொள்வான். புரியுதுங்களா? அவன் அந்தி கிறிஸ்துவை என்ன செய்வான்னு சொன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இயக்குவான். உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்தி கிறிஸ்துமே எப்படிப்பட்டவன் தான் சொன்னா, எல்லாரும் எனக்கு கீழே இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் 10 தேசங்கள் போதாது வார உருவாக்கி விடுவான். சுத்தி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போனா அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் அவன் கொஞ்சம் நல்லவனாதான் யூதர்களுக்கு தெரிஞ்சான். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவன் இன்னும் மாறினதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற சிந்தனையோடு நீங்க சிந்திக்கும் பொழுது அதற்கு மெயின் காரணமே இவர்கள் தான். யாரு? சாத்தானும் அவனுடைய சேனை தள்ளப்பட்டதுதான் மிகுந்த ஒரு காரணமாக இருக்கிறது. இதற்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிச்சீங்கன்னு சொன்னா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் பொழுது அங்கே ஒரு வசனம் இப்படியாக வரும். சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது, சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது, அங்க அவர்கள் சொல்லும் போது அப்படிங்கிற வார்த்தையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதுதான் எதை குறிக்குதுன்னு சொன்னா, அந்தி கிறிஸ்து யூதர்களோடு செய்த உடன்படிக்கை. அவர்கள் சமாதானம் சௌக்கியம் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது, அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா அன்னைக்கு என்ன செய்தாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. அந்த ராஜ்யத்தை, அந்த அரசாங்கத்தை ரொம்ப சௌக்கியமா ஏற்றுக்கொண்டாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதனாலதான் மத்தேயு எழுதும் போது அவர் சொல்லுவாரு, இந்த பிரெக்னன்ட் லேடிஸ்க்குலாம் அந்த நாட்கள் ரொம்ப கொடியதான ஒரு நாட்களா இருக்குமா. அது மட்டும் கிடையாது, பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நாளா இருக்குமா. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த 3.5 வருஷம் அந்த மிடில இவங்க அவனை ஏற்றுக்கொள்ளாம அவனுக்கு எதிர்க்கும் பொழுது அவன் அவர்களை படுத்த போகிற அந்த சித்திரவதையை நீங்க யோசித்து பார்த்தா அதே மாதிரி ஒரு சம்பவம் உலகத்துல நடக்க போறதே கிடையாது. அது நடந்ததும் கிடையாது. அவ்வளவு கொடூர ஒரு சம்பவமாக அது இருக்க போகுது. ஆக இயேசு கிறிஸ்து இங்கே இந்த சுவிசேஷங்களை நாம பார்க்கும்போது, இதை வெளிப்படுத்தும் போது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அங்கே பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. அதை இன்னொன்னு நீங்க சொல்லலாம், அது ஓய்வு நாள்ல வராம இருந்தா நல்லதா இருக்கும். ஏன்? ஓய்வு நாள்ல எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ண முடியும்? ஒரு குறிப்பிட்ட மைலுக்கு மேல பிரயாணம் பண்ண முடியாது. நீ ஓடி தப்பித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த நாள் ரொம்ப கஷ்டமான ஒரு நாளா இருக்கும். பால் கொடுக்கக்கூடிய தாயை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளை வேண்டான்னு சொல்ல முடியாது. வேதம் சொல்லுது, பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய் அதாவது தன்னுடைய பாலகனை மறப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற, அது கொஸ்டின்ல கேட்டிருக்கு. ஆனா அதோட ஆன்சர் என்னன்னு சொன்னா, அவங்க மறக்க மாட்டாங்க தான். எந்த ஒரு தாயுமே என்ன செய்ய முடியாது, தான் பெற்ற பால் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தைய மறக்க மாட்டாங்க. அதுதான் பொதுவான அல்லது நியாயமான ஒரு விஷயம். ஆனா தேவன் சொல்ற, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்ற. அப்படின்னா என்ன? அவங்க மறக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்களே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அதை மனசுல வச்சு யோசிச்சு பாருங்க. பிள்ளை கையில இருக்குது. இந்த சூழல்ல தன்னுடைய ஜீவனை காப்பாத்தணுமா, பிள்ளையினுடைய ஜீவனை காப்பாத்தணுமா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் அன்றைக்கு இருக்க போகுது. ஓடி தப்பித்து ஒளிந்து கொள்வதற்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்க போகுது. ஆக இந்த சாத்தான் கீழே தள்ளப்படும் பொழுது இந்த அந்தி கிறிஸ்துவை ஆட்கொண்டு தான் விரும்பினதை இந்த அந்தி கிறிஸ்துவின் மூலமாக செய்வான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பரலோகத்துல ஏன் அவன் பரலோகத்துல இருந்து தேவ சமூகத்துல இருந்து தள்ளப்பட்டான்? பெருமை. நான் தேவனை போல ஆகணுங்கிற ஆசை. அந்த ஆசை அவன் உள்ளத்துல எப்பவுமே இருக்கு. அந்த ஆசை அவன் உள்ளத்துல எப்பவுமே இருக்கு. அதை கடைசி நாட்கள் ஆல்ரெடி இந்த 3.5 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சிருக்கிறான். இப்ப அவனை கண்ட்ரோல் பண்ணா, இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு நபரை ஒரு அசுத்தாவை கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க எவ்வளவு ஆக்ரோஷமா மாறுறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்ய போறான்னு சொன்னா, இவனால ஆட்கொள்ளப்பட்டு, அதுக்காக அந்தி கிறிஸ்து ரொம்ப நல்லவன் இல்ல, இவனால ஆட்கொள்ளப்படும் போது இன்னும் இந்த சாத்தான் செய்ய நினைத்த எல்லா விஷயத்தையும் அவன் என்ன செய்வானா, இந்த அந்தி கிறிஸ்துவை கொண்டு செய்வான். அவனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, எப்படியாவது நான் தேவனுடைய இடத்தை பிடிக்கணும். அதற்கு எந்த முயற்சி வேணாலும் அவன் செய்வான். சோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவன்
காணப்படுகிறான். ஆக அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். நீங்கள் ஓடி போவது ஓய்வு நாளிலாவது மாறி காலத்திலாவது சம்பவிக்காதிருக்க வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? இந்த மாதிரி டைம்ல வந்து அவங்களால என்ன செய்ய முடியாது, அந்த நாளை எதிர்கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு மோசமான நாளா அது இருக்க போகுது அப்படிங்கிறதையும் அவர் எச்சரிக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இங்கே நீங்க யோசிக்கும் பொழுது ரொம்ப ஒரு மோசமான ஒரு அட்டாக் அந்தி கிறிஸ்துவனால அந்த 3.5 வருஷத்துக்கு பிற்பாடு, அந்த 3.5 வருஷம் முடியும் பொழுது அவன் தன்னுடைய கோபத்தை தன்னை மண்டியிட்டு கொள்ளும் பொழுது, தன்னை வணங்கும்படி கட்டளை கொடுக்கும் பொழுது, யூதர்கள் அதை நிராகரிக்கும் பொழுது அவங்களுக்கு விரோதமா என்ன செய்யுன்னு சொன்னா, நிச்சயமா அது ரொம்ப மோசமான ஒரு நாளாக, அபயகரமான ஒரு நாளாக அங்கே மாறும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதைத்தான் நாம வாசிக்கிறோம். அவன் ஒரு வாரம் அளவும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவான். அப்படின்னா அந்த பாதியில வரும்போது அவன் என்ன செய்வானா, அதை கேன்சல் பண்ணுவான். கடைசியா நாம வாசிக்கிறோம், பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் அப்படிங்கிறதும் இதைத்தான் என்ன செய்யுது, குறிக்கிறது. இவன் என்ன செய்வான்னு சொன்னா, அந்த 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 ஆலயத்தை கட்டின ஆலயத்துல யூதர்களை எதுவும் செய்ய விடாம தடுத்து அந்த ஆலயத்தை அவனே என்ன செய்வான்னு சொன்னா அழித்து போடுவான், இடித்து போடுவான் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக ரொம்ப ஆசாசையா இருந்த எல்லாமே இப்ப என்ன செய்யுன்னு சொன்னா லாக்டவுன் ஆகி எல்லாமே இடிக்கப்பட்டு போகும். அதுக்கப்புறம் தான் கடைசியில நாம பார்த்தோம், 1000 வருட அரசாட்சியில அங்கே ஒரு ஆலயம் தேவனாலே கட்டப்படும். ஒரே தேவன், அவருக்கென்று ஒரே ஆலயம் கட்டப்படும். ஆக 2 கண்ணோட்டத்துல நாம இதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் கண்ணோட்டத்துல அது யூதர்கள் ரொம்ப ஆவலோடு காத்துட்டு இருக்கிறாங்க, கிடைக்காதா டைம்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது நடக்கும் எப்பொழுது, அந்தி கிறிஸ்து வரும் பொழுது அது அனுமதிக்கப்படும். அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடைசி காலத்துல அது அவனாலே 3.5 வருஷத்துக்கு பிற்பாடு அது இடித்து போடவும் படும். மறுபடியும் ஆலயம் இல்லாத நிலைமையில தள்ளப்படுவார்கள். 1000 வருட அரசாட்சியிலே ஒரு ஆலயம் கட்டப்படும். அதை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லுகிறார். ஆக அப்படியே இதை உங்க மனதில் வைத்து 10வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, தானியேல் 10ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரத்திலேயே நீங்க படிக்கும் பொழுது சில விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும். 10, 11, 12 இந்த 3 அதிகாரங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணையப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். எல்லாத்தையும் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. இந்த 3 அதிகாரங்களும் இன்செப்பரபிள், ரொம்ப கோர்வையா சேர்ந்து இசைந்து இருக்கக்கூடியதை நீங்க பார்க்கலாம். நீங்க இதை கோர்வையா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். முன்னாடி நாம படிச்ச மாதிரி 2, 7, 8, 11ஆம் அதிகாரம் இப்படி நாம சேர்த்து படித்தோம். அதே மாதிரி படிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் அது தெளிவாகும். 10வது அதிகாரத்துக்கு நேரா வாங்க. 10வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். யாராவது வாசிங்க. 10வது அதிகாரம் 1வது வசனம். பெல்தேசாத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீதியுக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். ஓகே, இந்த அதிகாரத்திற்கு ஒரு முன்னுரையாக இந்த முதல் வசனம் அமைகிறது. இந்த அதிகாரத்திற்கான ஒரு முன்னுரை இந்த வசனம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். அதாவது இந்த விஷன், இந்த தரிசனத்தை தானியேல் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய காலம் கிட்டத்தட்ட 534 அல்லது 533வது கிமுவாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அநேக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார். 533 அல்லது 534 இருக்க வேண்டும் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஓகேங்களா? சோ இதை குறித்து நீங்க சிந்திக்கும் பொழுது தானியேல் 9ஆம் அதிகாரத்தை நாம பார்த்தோம். அந்த 9ஆம் அதிகாரத்துல தானியேல் பெற்றுக்கொண்ட அந்த தரிசனம், அந்த 9ஆம் அதிகாரத்துல தானியேல் பெற்றுக்கொண்ட அந்த தரிசனம் பெற்று 5 வருடங்களுக்கு பிற்பாடு இந்த 10ஆம் அதிகாரத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தானியேல் 9ஆம் அதிகாரத்துல தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்திற்கும் தானியேல் 10ஆம் அதிகாரத்திலே நாம வாசிக்கக்கூடிய இப்ப வாசித்துட்டு இருக்கிற இந்த பகுதிக்கும் இங்க சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கேப் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆக இதை நீங்க தொடர்ந்து நீங்க படிக்கும் பொழுது இதனுடைய பின்னணி, இந்த பேக்ரவுண்ட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த விஷன் கிடைக்கிறதுக்கு அந்த டைம்ல நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது 21 நாட்கள், இந்த அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும்,
21 நாட்கள் தானியேல் என்ன செய்தாராம்? துக்கமா இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம். 21 days. அதற்கு என்ன காரணம்? அதை நாம தெரிந்து கொள்ளணும். ஏன் துக்கமா இருந்தார்? தானியேலுக்கு தான் ஆண்டவர் இந்த யூதர்களை குறித்ததான தரிசனங்களை, தீர்க்க தரிசனங்களை சொல்லிவிட்டாரே, அவர்களை குறித்ததான திட்டத்தை சொல்லிவிட்டாரே. ஆனாலும் இங்க நீங்க பாத்தீங்கன்னா தானியேல் ரொம்ப குழம்பி போய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் இங்கே பார்க்க முடியும். குழம்பி போய் இருக்கக்கூடிய நிலைமை ஏன் அப்படின்னு சிந்திக்கணும்னு சொன்னா பல காரணங்கள் அநேகர் சொல்லுகிறார்கள். அதுல ஒரு 3 காரணத்தை நான் முன்வைக்க விரும்புறேன். அது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். 21 நாட்கள் அவர் துக்கம் கொண்டாடினார். அவர் ஃபாஸ்டிங் பண்ணதா வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்யலன்னா ருசிகரமான சாப்பாடு எதுவும் சாப்பிடல அப்படின்னு சொல்லியிருக்கு. சாப்பிட்டாரு. அதாவது எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டாராம்? ரொம்ப ஆடம்பரமான அப்படிப்பட்ட சாப்பாடு இல்லாம ரொம்ப சிம்பிளான லைட் ஃபுட் எடுத்துக்கிட்டதா நாம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம வாசிக்கிறோம். அப்போ அவருடைய அந்த சோகத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாம சிந்திக்க போறோம். நீங்க யூதர்களுடைய வரலாறை படிச்சு பாத்தீங்கன்னா அந்த அவர்களுடைய அந்த ட்ரெடிஷன் வரலாறு அல்லது அவர்களுடைய அந்த கலாச்சாரத்துல அவர்களுக்கு இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல இருந்து கிடைக்கப்பட்ட சில ஆதாரங்கள் என்னன்னு சொன்னா, ஒரு காரணம், முதல் காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்ரா 1ஆம் அதிகாரத்துல 1 முதல் 4 வசனங்களை படிக்கும் பொழுது, எஸ்ரா 1 முதல் 4 வசனங்களையும், 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 22, 23வது வசனத்தையும், அதாவது எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களையும், 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வரை உள்ள வசனங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் பகுதி தான். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா. ஆக அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆவியானவரால ஏவப்பட்டவங்க எல்லாம் என்ன செய்தாங்களாம்? தங்களுடைய சொந்த ஊருக்கு கோரேசனுடைய அந்த கட்டளை பிறப்பித்த பிற்பாடு ஊருக்கு கிளம்பி போறாங்க, ஆவியானவரால ஏவப்பட்டவர்கள். அப்ப இதுதான் நீங்க பார்க்கக்கூடிய முதல் விஷயம். ஏவப்பட்டவர்கள் போறாங்க. அதுல எத்தனை பேர் போனாங்க அப்படிங்கிறதையும் நீங்க என்ன செய்யலாம்? எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 64, 65 வசனங்கள்ல பார்க்கலாம். எத்தனை பேர் புறப்பட்டு போனார்கள்? கிட்டத்தட்ட கவுண்ட் அங்க சொல்லிருக்கு 49,697 பேர் புறப்பட்டு போனார்கள். எங்க சொந்த ஊருக்கு, அதாவது பாபிலோன்ல இருந்து சொந்த தேசத்துக்கு திரும்பி போனது 49,697 பேர் போனதாக சொல்லப்பட்டிருக்கு. எதற்கு? ஆலயத்தை கட்டுவதற்கு. ஆனா எல்லாரும் திரும்பி போகவில்லை. ஒரு குறிப்பிட்ட கவுண்ட் தான் நாம பார்க்கிறோம், குறிப்பிட்ட லக்கத்தை தான் நாம பார்க்கிறோம். எல்லாரும் திரும்பி போகவில்லை. அப்போ ஏன் அவர் சோகமா இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு இதுல இருந்து ஆன்சர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, ஒருவேளை அவர் என்ன நினைச்சிருக்கலாம்னு சொன்னா, இந்த மறுபடியும் திரும்பி போகாம இருந்த சில கூட்டம் இருக்குது அல்லவா, அந்த திரும்பி போகாத கூட்டம் ஏன் போகவில்லை? மேபி அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், விருப்பம் இல்லாத ஒரு மனநிலையை அவர்கள் காட்டுகிறதை நினைத்து கூட அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? மனம் வருந்திருக்கலாம். ஏன்னா எல்லாரும் திரும்பி போகும்போது ஏன் இவங்க போகல அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அது ஒரு காரணமாக இருக்க முடியும். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த நெபுகாத் நேச்சர் இஸ்ரவேல்ல இருந்து ஜனங்களை தன்வசப்படுத்தி கூட்டிட்டு வரும்போது அவன் எப்படி கூட்டிட்டு வந்தான்னு நாம படிச்சிருக்கிறோம். ரொம்ப சுத்தமானவங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான பீப்புள், வாலிபர்கள், ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் என்ன செய்றாங்க? கூட்டிட்டு வந்ததான் நாம பாக்குறோம். அதுல இது பொதுவாவே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு ராஜா ஒரு நாடை ஆட்சி பண்றாருன்னா அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களை தங்களுடைய வேலைக்கு எடுத்துருவாங்க, மீதி இருக்கிறவங்கள நாடு கடத்துவாங்க. அது ஒரு பொதுவான ஒரு வழக்கம் தான். அதே மாதிரி எங்கெல்லாம் யூஸ் இல்லாத ஆட்கள் இருப்பாங்களோ அவங்களை கொண்டு வந்து அந்த தேசத்துல விட்டுருவாங்க. அப்ப அந்த வம்சம் அது எப்படி வரணும்னு சொன்னா, ஒரு வலிமையான ஒரு வம்சமா வராமல் இருப்பதற்கு அதை அவங்க என்ன செய்வாங்கன்னா செய்வாங்களாம். அப்ப இங்க நீங்க பாபிலோனியர்கள் அந்த நாட்கள்ல நெபுகாத் நேச்சருடைய நாட்கள்ல, அதாவது கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க திரும்பி வர்றதுக்கு முன்னாடி கைப்பற்றிட்டு வரும்போது ஒரு சில ஜனங்கள் இருந்தார்கள் அந்த தேசத்துல, வீக்கான ஜனங்கள். அவங்க எல்லாருமே என்ன கஷ்டத்தை பட்டாங்கன்னு சொன்னா, இந்த தேசத்தை சுற்றி இருந்த சில லோக்கல் தேசங்கள், அதாவது அந்த இஸ்ரவேலை சுத்தி இருந்த சின்ன சின்ன பக்கத்து ஊர்கள், இவங்களை என்ன செய்யுதுன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தினதாக நாம பார்க்க முடியும். இதை உங்களுக்கு நல்லா புரியணும்னு சொன்னா நீங்க ஜட்ஜஸ், புக் ஆஃப் ஜட்ஜஸ்
நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, நீங்க அடுத்த மத்த இஸ்ரவேலுக்கும் மற்ற தேசங்களுக்கு சண்டை வர்றதை பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபைட்டா நாம பாக்குறோம். பாபிலோன் இது வந்து இன்னொரு நேஷன் வந்து இது பண்ணுது. ஆனா நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா ஓயாம சண்டை வர்றதை நீங்க பார்க்கலாம். அது எல்லாமே நேஷனல் ஃபைட் கிடையாது, லோக்கல் ஃபைட். அதாவது அவங்கள சுத்தி இருக்கிறவங்க சண்டை போடுறாங்க, பக்கத்துல இருக்கிற அருகாமையில் இருக்கக்கூடியவங்க சண்டை போடுறாங்க. அதே மாதிரி இங்க 70 வருஷத்துக்கு முன்னாடி சில வீக்கான ஜனங்களை விட்டுட்டு போனதுனாலையும், ஆட்கள் கம்மியாக இருந்ததுனாலையும், வலிமையற்ற நிலைமையில இஸ்ரவேல் இருந்ததுனாலையும், அந்த தேசம் எருசலேம் இருந்ததுனாலையும் அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்கே சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அப்போ அவங்க மட்டும் கஷ்டப்படல, இப்போ திரும்பி போன 49,697 பேரும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ரா புத்தகத்தையும் நெகேமியா புத்தகத்தையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க நடந்த அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். குறிப்பா எஸ்ராவின் புத்தகத்துல நாம வாசிக்கும் பொழுது அவங்க அநேக உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் தடைகளையும் பக்கத்துல இருந்து சந்தித்தாங்கன்னு சொல்லி நாம பார்க்கலாம். அப்போ மேபி இது கூட ஒரு காரணமாக தானியேலுக்கு இருந்திருக்க கூடும் அப்படிங்கறது சொல்றாங்க. ஓகே, இது ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அதாவது சேஃப்டி இல்ல, சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு துன்பம் வருகிறது, இங்க இருந்து போனதுக்கு அப்புறமும் என்ன இல்ல, அவங்களுக்கு சரியான ஒரு லீடிங் இல்ல, மேபி இருந்திருக்கலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க ஆலயத்தை கட்டும் பொழுது அருகாமையில இருக்கிற நிறைய பேர் என்ன செய்ய தடுத்தாங்க. தொடர்ச்சியா அவங்களுக்கு தடைகள் வந்தது நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்போ அந்த டைம்ல இவங்க எல்லாருமே என்ன மனநிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த ஆலயம் கட்டுறோம்னு சொல்லிட்டு போயிட்டு தொடர்ச்சியா தடைகள் சுத்தி சுத்தி வந்ததுனால இவங்க எல்லாரும் ஒரு காலகட்டத்துல என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, கடவுளுக்கே ஆலயத்தை கட்டுறதை குறித்த கவலை இல்லை. அவரு நம்ம மேல இந்த ஆலயத்தை குறித்து அவருக்கு கவலை இருந்துச்சுன்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிருக்கணும், இந்த தடையை நிறுத்தி இருக்கணும். நாம டெம்பிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நமக்கு எல்லாம் சாதகமா இருந்திருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, அப்படியே ஆலயத்தை கட்டுறது மேல இருந்த கவனத்தை நிறுத்திட்டு தங்களுடைய சொந்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த டைம் பீரியட்ல தான் யாரு வரா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா, ஆகாய் தீர்க்கதரிசி எழும்புகிறத நீங்க பார்க்கலாம், சகரியா தீர்க்கதரிசி எழும்புகிறத நீங்க பார்க்கலாம். இவர்களை கொண்டு தேவன் இந்த ஜனங்களோடு கூட பேசுகிறதை நீங்க பார்க்க முடியும். நீங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க, ஆடம்பரமா தோப்புகளை வாங்குறீங்க, உங்க வீடுகளை கட்டுறீங்க, ஆனா தேவனுடைய ஆலயம் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை உற்சாகப்படுத்துறாரு. இந்த வசனத்தின் மூலமா அவங்க மறுபடியும் என்ன செய்யறாங்க, உயிர்ப்பிக்கப்பட்டு மறுபடியும் சேர்ந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி கட்டி முடிக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த சூழல், அதாவது இந்த அப்டக்கிள், இந்த தடைகள், இந்த சிச்சுவேஷன் ரொம்ப இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில இவங்க பின்னடைவு சந்திக்கவே முடியும், சந்திக்க வேண்டிய சூழல்கள் 1000 இருக்கு அப்படிங்கிற சிந்தனை கூட அவருக்கு என்ன செஞ்சிருக்கலாம்னு சொன்னா ரொம்ப ஒரு மனசோர்வை உண்டாக்கி இருக்கலாம். அப்படிங்கிறது பல விதங்கள்ல இந்த 3 காரணங்களை சொல்லுகிறார். அப்ப இதுல எல்லாமே சரி, நான் முன்னாடியே சொன்னேன், இந்த தானியேல் மட்டும் போகல. நம்ம முன்னாடியே சிந்திச்சோம், தானியேல் மட்டும் போகல, எல்லாரும் திரும்பி போனாங்க, தானியேல் மட்டும் போகல. இப்ப நாம மற்றவங்க போகல அப்படிங்கிற ஒரு மனசோர்வு இவருக்கு இருந்துச்சுன்னு சொல்றதுல அப்ப அர்த்தமே இல்லை. இவரே போகலையே, அடுத்த கேள்வி அதுதானே, இவரே போகல, அப்ப இவரே போகாம இருந்துட்டு மற்றவர்கள் போகாததை நினைச்சு இவரு சேடா இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி கூட வரும். ஓகேங்களா? சார், நான் முன்னாடி ஒரு காரணம் சொன்னேன், வயது நிமித்தமாக அவர் போகாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், ஏன் போகலன்னு சொல்லி. ஆனா அது மட்டுமே காரணம் கிடையாது. ரெண்டாவது, அதே வசனத்துல நாம படிச்ச மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஆவியானவரால நடத்தப்பட்டவங்க எல்லாம் போனாங்க. மேபி இவருக்கு அந்த லீடிங் இல்லாம இருந்திருக்கலாம், டைரக்டா சொல்லணும்னு சொன்னா. ஓகேங்களா? அப்ப இப்படி சொன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அப்ப மீதி இருந்த ஜனங்கள், போகாம இருந்த ஜனங்களே ஆவியானவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, லீட் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிற. அப்ப இன்னொரு 3வது ரீசன் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தானியேல் தன்னுடைய வாழ்க்கைய பாபிலோன்லயே அர்ப்பணிக்கப்பட்டவனாக அவன் வாழ்ந்தான். அந்த இடத்துலதான் தேவன் அவனுக்கு என்ன செய்தான்னு சொன்னா தரிசனத்தை கொடுத்தார். அந்த இடத்துலதான் ஜனங்களை குறித்தும் ஆலயத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்ததான திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார், இவனுக்கு கொடுத்தார். மேபி ஆண்டவர் அவனை இங்க நீ இருக்கணும், இங்கேயே நீ இருந்து என்ன செய்யணும்,
இந்த தரிசனங்களை எல்லாம் பெற்றுக்கொள். இங்க இருந்தே உன்னுடைய வாழ்க்கை இருந்து இந்த தரிசனம் எல்லாம் என்ன செய்யணும், எழுத்து வடிவத்துல வரணும். ஏன்னா தானியேல் தானே இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாரு. நமக்கு தானியேல் தான் இந்த புத்தகத்தை எழுதினார். இது ஜனங்கள் கையில போகணும். அப்போ கிட்டத்தட்ட ரொம்ப வயதான நிலைமையில ஆண்டவர் அவரோடு கூட ஈடுபடுறதை நாம பாக்குறோம். அப்போ மேபி ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், நீ இங்கே உன்னுடைய நேரத்தை என்ன செய், முடித்துக்கொள், இங்கே நீ இருந்து இந்த தரிசனங்கள் எழுத்து வடிவில் வருவதற்கான பிரயாசப்படு. ஒருவேளை அதற்கு அவர் முயற்சிகள் எடுத்ததுனால ஒருவேளை போகாம இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த முன்னுரை வசனத்தை மனதில வைத்து அடுத்ததா நீங்க இந்த 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தானியேல் ஒரு தீர்க்க தரிசனத்தை காண்கிறார். இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்ததான விவரங்கள் இங்க விவரிக்கப்படுகிறது. இது என்ன தீர்க்க தரிசனம்? மகிமையான ஒரு புருஷனை பற்றி ஒரு காட்சி விவரிக்கப்படுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். மகிமையான ஒரு புருஷன், மகிமையான ஒரு புருஷனை பற்றி ஒரு ஒரு மகிமையான புருஷனை பற்றியதான ஒரு சாட்சி இங்க விவரிக்கப்படுது. வசனங்கள் 4 முதல் 9 வரை. தானியேல் 10ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரை. யாராவது படிங்க. 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதைக்கேள் என்னும் பெரிய ஆற்றலில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தந்த அறையில் உப்பாசின் தங்க கச்சியை கட்டி கொண்டிருக்க புருஷனை கண்டேன். அவருடைய சைரம் படிக பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்கள் அவருடைய கால்கள் துளக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனகுலத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்துக் கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்ட அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் மனதெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திணற்று போனேன். அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தையின் சத்தத்தை நான் கேட்கும் போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறனாய் தரையிலே மூக்கில் விழுந்து கிடந்தேன். ஓகே, சோ இங்க நீங்க பார்க்கக்கூடிய மகிமையான ஒரு புருஷன். இப்ப கேள்வி என்னன்னா, யார் இந்த மகிமையான புருஷன்? இந்த சம்பவத்தை தானியேல் பார்க்கிறார். இதை பார்த்ததுனால அவர் என்னவாக மாறுகிறார் என்பதையே நாம பார்க்க முடியும். இதை பார்த்த உடனே அவருக்கு என்ன நடக்குது? 19வது வசனம். 19வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா என்ன நடக்குது நீங்க பார்க்க முடியும். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கோள் என்றான். ஓகேங்களா? திடன்கோள் என்றான். 17வது வசனம். ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோட பேச கூடுவது எப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். இப்ப இந்த மகிமையான புருஷனை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என்னென்ன இம்பாக்ட் பாக்குறாரு, சந்திக்கிறாரு பார்க்க முடியும். 15வது வசனம் சொல்லுது, அவன் இந்த வார்த்தைகளை என்னோட சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சட்டு போனேன். ஓகேங்களா? பேச்சட்டு போனேன். 16வது வசனம். அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான். இதெல்லாம் நம்ம வாசிக்கணும். ஓகேங்களா? இப்ப கேள்வி என்னன்னா, யார் இந்த மகிமையான புருஷன்? யாரா இருக்க முடியும்? உங்களுக்கு தெரிந்த பதில்கள் ஏதாவது இருந்தா சொல்லலாம். யார் இந்த மகிமையான புருஷன்? இயேசு கிறிஸ்து. ஓகே, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கலாம் சார், அந்த மனுஷகுமாரன். ஓகே, வெளிப்படுத்தல் இல்லைன்னா எப்படி? இல்ல, அது சொல்லப்பட்டிருக்கு. இப்பதான் கிட்டத்தட்ட அதை சொல்லப்பட்டிருக்கோம் அதுல கொஞ்சம். சரி, சோ இத வந்து இயேசு கிறிஸ்துன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நிறைய பேர் வந்து அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஓகேங்களா? நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன் ஏற்றுக்கொள்வது கிடையாதுன்னு சொன்னா, ஒரு வசனம் பதிமூணாவது வசனத்தை நாம படிக்கும் பொழுது, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 20
என்னோட எதிர்த்து நின்றான் அப்படின்னு வாசிக்கும். இந்த வசனத்தின் அடிப்படையில தான் அநேகர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இது இயேசு கிறிஸ்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அது இயேசு கிறிஸ்துவா இருந்தால் எப்படி அவருக்கு விரோதமாக ஒரு சாதாரண ஒரு பெர்சிய ராஜா எதிர்த்து நிற்க முடியும்? இது அவங்க நியாயமான கேள்விதானே? யோசிக்கிறீங்களா? என் கூட சேர்ந்து யோசிக்கிறீங்களா இல்லையா? இப்ப நாம இயேசு கிறிஸ்துன்னு ஒரு பதில் சொல்லிட்டோம். இயேசு கிறிஸ்துன்னு ஒரு பதில் சொல்லிட்டீங்க. இப்ப 13வது வசனத்தை ஃபுல்லா படிக்கும் போது நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, யாராவது இதை உங்ககிட்ட கேட்பாங்க, நீங்க பாட்டுக்கு இப்படி சொன்னீங்களே, எங்க ஒரு ராஜா, ஒரு சாதாரண ஒரு பூமியின் ராஜா இயேசு கிறிஸ்துவை எதிர்க்க முடியுமா அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு கேள்விகள் வரலாம். ஓகே, சோ இப்போ நீங்க சொன்ன பதில தான் நானும் ஏற்றுக்கொள்றேன். அது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க ஆகமங்கள் படிக்கும்போது, ஐ திங்க் நான் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன் அந்த சப்ஜெக்ட். நான் எடுக்கும்போது எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க ஞாபகம் இல்லை. பட் அங்க நாம படிக்கும்போது ஒரு விஷயத்த நாம பார்த்தோம். கிறிஸ்துவை குறித்த ஒரு கிறிஸ்டோபனி அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்டோபனி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? கிறிஸ்டோபனி, தியோபனி அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செய்தோம்னு சொன்னா, நாம அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் படிச்சு முடிச்சிருக்கும், 1 year ஆயிருக்கும். சோ கிட்டத்தட்ட அப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபனின்னு சொல்லிட்டு ஒரு பதத்தை நான் சொன்னேன். அநேகர் இது கிறிஸ்டோபனினா என்ன நான் சொல்லிடுறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக புதிய ஏற்பாட்டிலே அவதரிப்பதற்கு முன்பதாக அநேக முறை மனிதனை போல அவர் இந்த பூமியிலே பழைய ஏற்பாடுகளிலே அவர் அவதாரமாக அல்லது தன்னை வெளிப்படுத்தினதான உதாரணங்கள் நாம பல வாசிக்க முடியும். ஆக அதைத்தான் கிறிஸ்டோபனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயேசுவாக இந்த பூமியில மனிதனாக இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பதாக முன்னாடி பழைய ஏற்பாடுல வாசிக்கக்கூடிய அவருடைய அல்லது வெளிப்பாடைத்தான் கிறிஸ்டோபனி என்று சொல்லுவார்கள். பல இடங்கள்ல நீங்க என்ன செய்ய முடியும்னு சொன்னா இந்த அப்பியரன்ஸை நீங்க பார்க்க முடியும். அதாவது மனிதனை போல தூதனானவர் மனிதனை போல காட்சி கொடுக்கிறதை நீங்க பார்க்க முடியும். நாம் அதற்கு சில உதாரணங்கள் எல்லாம் நான் முன்னாடியே சொன்னேன். அப்போ ஒருவரை விசேஷமாக கர்த்தருடைய தூதனானவர் அப்படிங்கிற வார்த்தையில பழைய ஏற்பாடுல சொல்லப்படுறதை நீங்க பார்க்க முடியும். சில வசனங்கள்ல சொல்லப்படுறதை நீங்க பார்க்க முடியும். நீங்க அதை பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? சோ இத வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா கிறிஸ்டோபனி அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தருடைய தூதனானவர், த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தருடைய தூதனானவர். அந்த ஏஞ்சலை மட்டும் ரொம்ப தெளிவா குறிப்பிட்டு சொல்லப்படுறதை நீங்க பாக்குறீங்க. ஒரு உதாரணத்திற்கு ஆபிரகாமை சந்திப்பதற்கு எத்தனை தூதர்கள் வந்தார்கள்? 3. அதுல கடைசியில நீங்க போகும்போது நீங்க அதுல புரிந்து கொள்ளலாம், ஒருத்தர் யாராக கணக்கிடப்பட்டது? இயேசு கிறிஸ்து. அந்த அப்பியரன்ஸை பத்தி தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சரிங்களா? கிறிஸ்டோபனின்னு சொல்றோம். அப்ப இங்கேயும் தானியேல் 10ஆம் அதிகாரத்துல படிக்கக்கூடிய இந்த சம்பவம் அந்த மகிமையான புருஷனை கிறிஸ்துவுக்கு ஒப்பிடலாம். சிலர் வந்து இதை எதிர்க்கிறார்கள். அதற்கு ஆதாரமா அவங்க சொல்லக்கூடிய வசனமானது 11 - 13 வரை உள்ள வசனங்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மிகாவேல் வந்து உதவி செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு இது சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு அவர் வந்து இதா இருக்கிறாரு. ஒருவேளை அது கிறிஸ்துவா இருந்துச்சுன்னா எப்படி இந்த சாதாரண ராஜா அவனை எதிர்க்க முடியும் அல்லது அவரை எதிர்க்க முடியும் அப்படிங்கிற கேள்வியின் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க. இப்போ நீங்க சிஸ்டர் சொன்ன மாதிரி வெளிப்படுத்தின விஷயம் 1ஆம் அதிகாரத்துல யோவான் பார்க்கக்கூடிய அந்த தரிசனத்தையும் இங்க நாம இப்ப பார்க்கக்கூடிய தரிசனத்தையும் நீங்க சூப்பரா கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னா இதற்கான பதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக இங்க பாக்குறது வந்து தானியேல் வந்து பாக்குறது என்னன்னு சொன்னா யாரை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவை பார்க்கிறார் அப்படிங்கிறதா நாம பொருள் எடுக்கிறோம். ரெண்டாவது, இந்த வசனத்துல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த சிலர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க தெரியுமா? இவங்க எதின் அடிப்படையில ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான் அப்படின்னு சொல்லிட்டே வரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நீங்க அதோட இம்பாக்ட நீங்க பார்க்க முடியும். 8வது வசனம், 9வது வசனம் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டே வரும்போது அங்க இன்னொரு தூதனை குறித்து நீங்க வாசிக்க முடியும். அதாவது 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வர்றது கிறிஸ்துவை குறித்து, மகிமையான புருஷன்.
8க்கு அப்புறம் நீங்க வாசிக்கக்கூடிய தூதன் வந்து சாதாரண ஆர்டினரி ஏஞ்சல், ஒரு சாதாரண தூதனை குறிக்கிறது. இதை நீங்க டிஸ்டிங்விஷ் பண்ணி இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா ஈஸியா இதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஆக 4ல இருந்து 8 வரைக்கும் வர்றது யாரு? இயேசு கிறிஸ்து. அதுதான் அவர் குறிக்கிறது, அதுதான் கிறிஸ்டோபனின்னு சொல்லுவோம். மீதி இருக்கக்கூடிய பக்கம், அதாவது மீதி வரக்கூடிய தூதன், அடுத்ததாக கோடிட்டு காட்டக்கூடிய தூதன் என்பது அது சாதாரண ஒரு தூதனை குறிக்கிறது. ஆக இதை நீங்க படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட வெளிப்படுத்தின விசேஷமும் இந்த வசனங்களை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய கம்பாரிசன் பண்ணி பார்க்கும்போது கன்க்ளூஷன் எப்படி பண்ணலாம்னு சொன்னா இது கிறிஸ்துவானவர் என்பதை நாம கன்க்ளூட் பண்ண முடியும். ஒரு 1-2 உதாரணங்கள் மட்டும் சொல்றேன். கம்பாரிசன் பண்ணி பாத்தீங்கன்னா தானியேல் 10ஆம் அதிகாரம் 4 முதல் 8ஐயும் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வரை உள்ள வசனங்களை நீங்க சேர்ந்து வீட்டுல போய் கம்பேர் பண்ணி படிங்க. அதுல 2 பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறதும் வெளிப்படுத்தின விசேஷத்துல கூடுதலாக அவர் யோவான் என்ன செய்யறாரு, அதை கன்க்ளூட் பண்றாரு தெளிவா, அது யாருன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இங்க நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் தானியேல்ல சணல் வஸ்திரம் தரித்தவர் இங்க வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின படிச்சீங்கன்னா நிலையங்கி தரித்தவர் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே மாதிரி தானியேல் 10ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது அறையிலே உப்பாசின் தங்கத்தை வைத்து, அதாவது பெல்ட் போட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு. 2வது கம்பாரிசன் பண்ணி வெளிப்படுத்தின விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா மார்பருகே பொற்கச்சை போட்டிருக்கிறதா நம்ம பார்க்கலாம். இப்படியே நீங்க பார்க்கலாம். அதாவது சரீரம் படிகப்பச்சை இந்த பக்கம், அந்த பக்கம் வெளிப்படுத்தின விஷயத்துல பாத்தீங்கன்னா சிரசும் மயிரும் வெண்பஞ்சு அப்படின்னு வாசிக்கிறோம். இப்படியே படிச்சுட்டு போனீங்கன்னா கடைசியில ரியாக்ஷனை நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? ரியாக்ஷனை பார்க்கலாம். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும், எல்லா டிஃபரன்ஸும் நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது 10வது அதிகாரம் தானியேல்ல அவன் இந்த விஷயங்களை பார்த்த உடனே திடனற்று போனான் அப்படின்னு பாக்குறோம். ஓகேங்களா? திடனற்று போனான் தானியேல். இதே மாதிரி ஒரு காட்சியை பார்த்துட்டு இருக்கிற யோவான் என்ன செய்யறாருன்னு சொன்னா செத்தவனை போலானேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நல்லா கவனிங்க கம்பாரிசன். இங்க திடனற்று போனன்னு சொல்றாரு, அங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா செத்தவனை போலானேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இப்படியே கம்பேர் பண்ணிட்டே வந்தீங்கன்னு சொன்னா தானியேலை இங்க தொடக்கூடிய தூதன் வேறொரு தூதன். ஓகேங்களா? தொட்டுட்டு சொல்றாரு பயப்படாதே அப்படிங்கிறதையும் என்கரேஜ்மெண்ட் பண்றதை நீங்க பார்க்க முடியும். ஆனா அங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க பார்க்கும்போது வேறொரு தூதன் கிடையாது, அதே தூதன், சொல்லியிருக்கப்படுகிற அதே தூதன், தான் கண்ட தூதனே அவரை தொடுகிறதாக நீங்க பார்க்க முடியும். ஆக இந்த 2 பகுதியில படிக்கும்போது சின்ன சின்ன வார்த்தைகள் மாற்றம் தான் இருக்குதே தவிர ரெண்டுமே அதாவது கிட்டத்தட்ட ஒரு 95-99% கிட்டத்தட்ட என்னதுதான் சேமா தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன எழுத்து மாற்றங்கள் தான் இருக்கு. ஆனா எண்ட் ஆஃப் த டே இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா தூதனை, இது சாதாரண தூதனை இது குறிக்கவில்லை. தானியேலின் புத்தகத்துல 4ல இருந்து 8 வரைக்குள்ள வசனங்கள் மகிமையான புருஷன் என்பது கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அவர் மனிதனாக புதிய ஏற்பாடிலே அவதாரம் எடுப்பதற்கு முன்பதாக பழைய ஏற்பாடுகளிலே மனிதனாக சில இடங்களிலே தூதன் தன்னை காட்சி அளித்ததை இது குறிக்கக்கூடியது, கிறிஸ்டோபனி என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப இப்போ அடுத்த குழப்பம் அந்த வசனத்துல என்ன வரும்னு சொன்னா, அப்ப அவரை தொட்ட தூதன் யார் அடுத்தது? ஓகேங்களா? நீங்க அடுத்தது அவரை தொட்ட தூதன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 10ல இருந்து 14 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது அவரை தொட்ட தூதனை குறித்து நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். யார் இந்த தூதன் அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி நம்ம முன்னாடியே இப்படி சில கேள்விகள் நாம கேட்டிருக்கிறோம். அதுல மேக்சிமம் நாம செய்தி கொண்டு வர்றது கப்ரியேல் அப்படின்னு நாம சொல்லியிருக்கிறோம். இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது கப்ரியேலாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இது கப்ரியேல் தூதனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல மிக முக்கியமான தீர்க்க தரிசனை கொண்டு வந்து கொடுத்தது யார்? கப்ரியேல் தூதன் நாம கன்க்ளூட் பண்ணோம். அது மட்டும் இல்ல 8ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா கூட அங்கேயும் விளக்கத்தை கொடுப்பதற்கு வந்தது யாருன்னு சொன்னா கப்ரியேல் தூதன். மற்றவர்களும் இருந்தாங்க, பட் ஆனா விளக்கத்தை கொடுக்க வந்தது யாரு? கப்ரியேல் தூதன். அது மட்டும் இல்ல இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து அனௌன்ஸ் பண்ண வந்தது யாருதான்? கப்ரியேல். இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பண்ணக்கூடிய ஜெபத்திற்கு பதில் அப்ப கொண்டு வர்றது யார்? அதுவும் கப்ரியேல் தூதன் என்று நாம் சொல்ல முடியும். ஏன்னா இங்க அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது இது சொல்லப்படுது. அப்ப பின்ன ஏன் 10வது அதிகாரம் 13வது வசனத்துல பெர்சிய ராஜா, அல்லது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 10வது அதிகாரம்
11வது வசனத்துல ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு? பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். இது எப்படி சாத்தியம்? ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இந்த வசனத்தை எப்படி நாம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இத லிட்டரலா இது ஒரு மனித ராஜாவை குறிக்கவில்லை, பெர்சிய ராஜாவை குறிக்கவில்லை. ஏன்னா ஈஸியா நீங்க இத பெர்சிய ராஜாவா எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நம்ம 4 ராஜ்யங்களை குறிச்சு படிச்சிருக்கிறோம். அந்த 4 ராஜ்யங்கள் என்னென்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். இதன் அடிப்படையில நீங்க வியாக்கியானம் பண்ண நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த வசனத்தை எப்படிதான் சொல்லணும்? உண்மையான சாதாரண ஒரு ராஜாவை தான் குறிக்குதுன்னு சொல்லி நீங்க அர்த்தம் எடுப்பீங்க. அப்படி நீங்க அர்த்தம் எடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப மற்றவர்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அது எப்படி ஒரு தூதனை, அதுவும் நீங்க கிறிஸ்துவன்னு சொல்லக்கூடியவரை இந்த ராஜாவால எப்படி எதிர்க்க முடியும், எப்படி தர்க்கம் பண்ண முடியும், 21 நாள் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற பல கேள்விகள் வருகிறத நீங்க பார்க்கலாம். அப்போ இது என்னன்னு சொன்னா இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதனால தூதர்களை தடுக்க முடியவே முடியாது என்பதை முதலாவது மனசுல நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன் தடுக்க முடியாது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, மனிதர்களை காட்டிலும் தூதர்கள் ஞானத்தில் கூடினவர்கள், மனிதர்களை காட்டிலும் தூதர்கள் வல்லமையில் உயர்ந்தவர்கள். ஓகேங்களா? சோ தூதர்களுக்கு ஞானம் மிகுதி. இதை நீங்க தூதரியல், அதாவது ஏஞ்சலாலஜின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வீங்க. படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அதுல இந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அவங்க நம்மளை விட பவர்ஃபுல், நம்மளை விட ஞானத்தில் கூடினவர்கள். அப்போ ஒரு தூதனை ஒரு பெர்சியா ராஜாவால என்ன செய்ய முடியாது, எதிர்க்கவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா தூதர்களுக்கு மத்தியில கூட என்ன இருக்குன்னா ஹயரார்கி இருக்கு, ஆர்டர் இருக்கு. எப்படி நாம பிரதான தூதன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல தூதர்களுக்கு இடையில கூட எத்தனையோ ரேங்க் வரிசைகள் இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் ரேங்க் வரிசைகள் இருக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளலாம். அப்போ நல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு சாதாரண தூதனே இவ்வளவு வல்லமை கொண்டவனாக இருப்பான்னு சொன்னால், ஓகேங்களா, அப்ப காப்ரியல் பிரதான தூதன், முக்கியமான ஒரு தூதன், இவர் ஒரு மனிதனால எதிர்க்கப்பட்டார் என்று நாம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ இந்த பெர்சியா ராஜாவை மனிதனாக நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றான ஒரு விளக்கம் கொடுக்கணும். மாற்றான விளக்கம்னா சும்மா கொடுக்க கூடாது, நியாயமா வேதத்தின் அடிப்படையில நாம கொடுக்கணும். அப்போ நீங்க ஒரு விஷயத்த நான் விளக்கம் கொடுக்க விரும்புறேன். நீங்க நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த பூமியில சாத்தானுடைய ஆட்சி இருக்குதா? இருக்குது. ஆளுகை இருக்குதா? இருக்குது. நீங்க விழுந்து போன தூதர்களுக்கு மத்தியில கூட நீங்க தூதரியல் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரேங்க்ஸ் இருக்கு, நான் முன்னாடியே சொன்னேன். அதே மாதிரி நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல நீங்க டிவிஷன்ஸ் இருக்கும். சாத்தான் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். கட்டப்பட்ட இந்த விழுந்து போன தூதர்களை நாம பார்க்க முடியும். கட்டப்படாமல் இருக்கக்கூடிய தூதர்களை நீங்க என்ன செய்ய முடியும், விழுந்து போன தூதர்களை நீங்க பார்க்க முடியும். சாத்தானோடு கூட சேர்ந்த விழுந்த தூதர்களை பார்க்க முடியும். அசுத்த ஆவிகளை குறித்து நாம வாசிக்க முடியும். அப்ப இப்படியெல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ அப்ப இந்த சாத்தான் கட்டப்படாத சிலர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னா இன்னைக்கும் ஃப்ரீயா இந்த பூமியில சுத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? சிலரை குறித்து கட்டப்பட்டிருக்கு நாம வாசிக்கிறோம். அவங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சதுனால ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, அவங்களை சங்கல்னாலே கட்டி அடைத்து வைத்திருக்கிறான்னு பாக்குறோம். லாஸ்ட் நாள்ல அவங்களுக்கு நியாயம் தீர்க்கப்படும் இப்பெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இப்ப கட்டப்படாத தூதர்களும் இருப்பார்கள். ஒருத்தங்க கட்டப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா கட்டப்படாமல் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. இன்னும் சாத்தான முற்றிலுமா என்ன செய்யல ஆண்டவர் கட்டல. அப்ப சாத்தானுக்கு கூட இருக்கிற கோஸ்ட் அந்த அந்த தோஸ்துங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடிய அவனுடைய கீழே அவனோடு கூட சேர்ந்து விழுந்தவர்கள் இப்பொழுது ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சாத்தானுடைய அந்த வான மண்டலத்துலதான் இருக்கிறான் அப்படின்னு நாம பார்த்தோம். அவனுக்கு அங்கதான் அதோட ஹெட் குவார்டர் அவனோடது. அதோடு கூட நீங்க பாத்தீங்கன்னா அவன் இந்த பூமி என்ன செஞ்சிருக்கான்னா ரேங்க் வைஸ் அவனும் அவனுடைய சேனைக்கும் என்ன இருக்கு, ஆர்டர்ஸ் இருக்கு, ஒழுங்குகள் இருக்கு, சில விஷயங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க எபேசியர் 6:12 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அப்படின்னு வாசிக்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. ஓகேங்களா? சோ இவங்க யாருன்னு சொன்னா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. சாத்தான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைக்கிறானோ இந்த பூமியில அதை இவங்க தான் என்ன செய்வாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்தகார லோகாதிபதி சேனை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். சோ இவங்க என்ன செய்வாங்கன்னா
இந்த பூமியில நிறைய விஷயங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு விரோதமா அவங்களால செய்ய முடியும், ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமா அவங்களால அதை செய்ய முடியும், ஒரு சமுதாயத்துக்கு விரோதமா அவங்களால செய்ய முடியும். அதனால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க எல்லாரும் யாருன்னு சொன்னா இந்த சாத்தானுடைய அம்பாசடர்ஸ். இந்த சாத்தானுடைய ஒரு நடுவுல நிக்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டர்ஸ். அவன் என்ன விரும்புறானோ அதை ஒரு ராஜ்யத்துல இவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படி நீங்க பொருள் எடுக்கும் பொழுது அப்ப இங்க நீங்க என்ன அர்த்தத்தை கொடுக்கலாம்னு சொன்னா, இங்க நாம வாசிக்கக்கூடிய இந்த பெர்சிய ராஜா என்று நாம் சொல்லக்கூடிய இந்த பெர்சிய ராஜா என்பது பெர்சியா தேசத்தின் மீது சாத்தானாலே தூதனாக அல்லது சாத்தானுக்கு ரெப்ரசன்டேட்டராக இருக்கக்கூடிய பெர்சிய அந்த தேசத்தை சாத்தானுக்கு இருக்கக்கூடிய அந்த தூதனானவன் கட்டுப்படுத்துகிற தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிற ஒரு தூதனை கூட இது என்ன செய்யும், குறிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இது மனுஷனை குறிக்கல, பெர்சியா ராஜ்யத்துக்குனே பெர்சியா ஏரியாவையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கட்டப்படாத விழுந்து போன சாத்தானுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டரா இருக்கக்கூடிய அந்த தேசத்துக்குன்னு பொல்லாத கிரியைகளை நடப்பிப்பதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அவனுடைய அந்த ரேங்கின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு தூதனை இது குறிக்கலாம். ஆக இங்க இப்போ நீங்க இந்த தூதர்களுக்கிடையே சண்டை வந்ததாக, தடை செய்யப்பட்டதாக, 21 நாட்கள் அங்கே ஒரு விஷயங்கள் தள்ளுமுள்ளில் இருந்ததாக நீங்க பாக்குறத என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். காரணம், ஒரு மனிதனால தூதனை எதிர்க்க முடியாது. அப்போ வியாக்கியானம் பண்ணும் பொழுது இது பெர்சிய ராஜாவை லிட்டரலா குறிக்கவில்லை. இது அங்க இருக்கக்கூடிய சாத்தானுக்கு கீழே செயல்படக்கூடிய தன்னுடைய பிரதிநிதியை, அந்த பெர்சியா ராஜ்யத்துக்கென்று இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் என்ன செய்ய முடியும், பொருள் எடுக்க முடியும். ஆக இந்த அர்த்தத்துல நீங்க என்ன செய்யுங்க, இந்த பகுதியை படித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். ஆக நாம என்ன செய்யலாம்னு சொன்னா, இன்றைக்கு நாம இங்க என்ன செய்யலாம், நிறுத்தலாம். 11ஆம் அதிகாரத்தை வர்ற கிளாஸ்ல நாம முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து முடிக்க பார்க்கலாம். சரிங்களா? சோ இங்க நாம இந்த பகுதியில நாம இங்க முடிக்கலாம். சோ இந்த 10ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் குழப்பமான பகுதிகள் இவைகள். குறிப்பா நாம 3 விஷயங்களை மேஜரா இன்னைக்கு பார்த்தோம். ஒன்று, அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தூதனை குறித்து, யார் இந்த தூதன் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். அந்த தூதன் வேற யாரும் இல்லை, 4 இருந்து 8 வரைக்கும் வாசித்த வசனங்களிலே அது கிறிஸ்டோபனி என்று சொல்லுவோம். அது தேவன் மனிதனாக இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலே மனித உருவம் எடுத்த செயல்பாடுகளை இது குறிக்கக்கூடிய ஒரு காரியம். இரண்டாவதாக நாம பார்த்ததுன்னு சொன்னா, அது கிறிஸ்துவாக இருந்தால் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்க தூதன் யார் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். 2 தூதனை குறித்து நாம வாசிக்கிறோம். 8வது வசனத்துக்கு பிற்பாடு வரக்கூடிய தூதன், ஒருவன் தானியேலை தொட்டு திடப்படுத்தினான் என்று சொல்லக்கூடிய அந்த தூதன் கபிரியேலை குறிக்கிறது. ஏன் கபிரியேலை குறிக்கிறது, நாம அதற்கு விளக்கங்களை நான் சொன்னேன். அடுத்ததா நாம பார்த்ததுன்னு சொன்னா, அவங்க 13வது வசனத்துல ஒரு குழப்பம். என்ன குழப்பம்? அது பெர்சிய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நாம வாசிக்கிறோம். அந்த பெர்சிய ராஜாவால எப்படி தூதனை எதிர்க்க முடியும், 21 நாளளவும் இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற கேள்வி நமக்கு வரலாம். ஆக அதற்கு விடை என்னன்னு நாம பார்த்தோம். அதற்கு விடை என்னன்னு சொன்னா, அது பெர்சியா ராஜாவை லிட்ரலாக எழுத்து வடிவில் அது குறிக்கவில்லை. மாறாக தூதரியல் படிக்கும் பொழுது அங்கே நாம் நல்ல தூதர்களுக்கு எப்படி ரேங்க் இருக்கிறதோ, ஆர்டர் இருக்கிறதோ, ஹயரார்கி இருக்கிறதோ, அதே போல விழுந்து போன தூதர்களுக்கும் கட்டப்படாது இருக்கிற தூதர்களில் இந்த லோகத்தின் பிரபஞ்சத்திற்கு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இயக்குகிற இந்த பிரபஞ்சத்திற்கு ஆளுகைக்கு உரியவர்களை இது குறிக்கிறது. இது சாத்தானுடைய ஒரு பிரதிநிதியை இது குறிக்கிறது. நிச்சயமா ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தன் கண்ட்ரோலா இருப்பான், ஒரு வில்லேஜுக்கு ஒருத்தன் கண்ட்ரோலா இருப்பான். நாம சுத்தி நடக்கக்கூடிய ஒரு ஏரியாவே தன்னுடைய பிசாசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும். காரணம், இது அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆக அதன் அடிப்படையில சிந்திக்கும் பொழுது பெர்சியா என்பது எதை பெர்சியா ராஜா என்று சொல்வது, பெர்சிய தேசத்துக்கு கண்ட்ரோலரா பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒரு விழுந்து போன கட்டப்படாத தூதனை அது குறிக்கிறது. ஆக அங்கே சண்டை வந்தது தூதனுக்கும் மனிதனுக்கும் கிடையாது, விழுந்து போன கட்டப்படாத ஒரு தூதனுக்கும் விழாமல் இருக்கக்கூடிய பரிசுத்தமான, அதாவது பாவம் செய்யாத தூதருக்கும் இடையிலே நடந்த ஒரு பிரச்சனை. ஆக
இத்துடன் இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஆக வர்ற வாரத்துல நாம 11 மற்றும் 12வது அதிகாரங்களை நாம் சிந்திக்கலாம். ஓகே சார், மண்டே ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து கொஸ்டினுக்காக நீங்க ஒதுக்க முடியுமா? மண்டே ஓகே, ஒன்லி ஆன் மண்டே. ம். மண்டே மாத்திரம் ஒரு 15 நிமிஷம். ஓகே, மாணவர்களுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இதுவரை எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் கேள்விகள் இருக்க முடிச்சுன்னா நீங்க அதை குறித்து வைத்து மண்டே வருகிற திங்கட்கிழமை வந்து உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் வந்து நிச்சலாம் நீங்க கேள்வி கேட்கலாம். ஓகேவா? எங்களுக்கு கேள்வி கேட்க நேரம் இல்லைன்னு சொல்லி நீங்க வந்து சொல்ல முடியாது. ஆகையினால் அந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், இல்லை நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அனுப்பலாம்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து 3வது சான்ஸ் வந்து உங்களுக்கு மண்டே வந்து ஒரு 15 நிமிஷம் நான் ஒதுக்குறேன். சரிங்களா? அந்த டைமில் வந்து ஏதாச்சும் டவுட்டு புரியாத விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கும் வந்து கிளாஸ் நடைபெறும் இல்லையா? மற்றொரு கிளாஸ், புதிய வகுப்பு வந்து நடைபெறும். கல்வி அறிவில்லாதவர்களிடையே ஊழியம். ப்ரொஃபஸர் ஜேம்ஸ் அவர்கள் வந்து அந்த பாடத்தை எடுப்பார்கள். ஆயத்தமாக கலந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஆல் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல்.